பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துதலோடு நல்மெய்ப்பன் தொடர் வேதபாட வகுப்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நாம் ஒவ்வொரு வாரமும் வேதத்தில் உள்ள அடிப்படை சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த வாரமும் ஒரு புதிய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே தேவன் நமக்கு தர இருக்கக்கூடியதான விலையேற பெற்ற பாடத்தை கேட்க தேவன் நமக்கு சகல அனுக்கிரகங்களையும் தந்தருள்வாராக. தொடர்ந்து ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் இந்த மாலை பொழுதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறிருக்கிறோம். தந்தையே, கடந்த காலங்கள் முழுவதும் நீர் எங்கள் அனைவரையும் காத்து பராமரித்து வழிநடத்தி இதோ இந்த நாளிலே நாங்கள் யாவரும் தொடர்ந்து இந்த வேத பாட வகுப்பிலே கலந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காம் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே நீர் கேட்கக்கூடியதான பாடங்களை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் பலப்படவும் தேவரீர் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா என்னிடத்தில் மன்றாடுகிறோம். செய்தியை கொடுக்கும் எங்களுடைய அன்பு சோதருக்காக வேண்டுகிறோம். அவரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக என்னிடத்தில் மன்றாடுகிறோம். இதோ இந்த கூடுகையினுடைய ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பின் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மன்றாட்டுக்களை நாங்கள் பணிவோடு ஏற்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தொடர் வேத பாட வகுப்பிலே இந்த நாளிலே நம்முடைய அன்பு சகோதரர் பிரான்சிஸ் பால் அவர்கள் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தொடர்ச்சியான இந்த வேத பாட வகுப்புகள் குட் ஷெப்பர்ட் வேத ஆராய்ச்சி மையம் சார்பாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 46வது வகுப்புக்குள்ளே வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம அந்தி கிறிஸ்து பாடத்தினுடைய இப்போ நம்ம 4வது பாகத்துக்குள்ளே வரோம் இல்லையா? ஸோ கடந்த 2-3 வாரங்களாக அந்தி கிறிஸ்துவை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதில் ஒரு முக்கியமான விடை இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அந்தி கிறிஸ்து யார் அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு நம்ம சில வசனங்கள், அந்த வசனங்கள் இருக்கக்கூடிய அடையாளங்கள் மூலம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அது போப்பு மார்க்கம் இல்லையா, போப்பினுடைய அரசாட்சி. ஸோ அவங்கள் தான் ஒரு அந்தி கிறிஸ்துடைய அமைப்பாக நமக்கு வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளுக்கு எதிராக தங்களை மாற்றிக்கொண்டு எதிரான போதகங்கள், எதிரான கலாச்சாரம் எல்லாத்தையுமே மாற்றிட்டான் இல்லையா? அது எத்தனை வருஷங்கள்ங்கிறத கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம். அதில் நம்ம கடைசியாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் அதை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதாவது தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் அப்படிங்கிற காலக்கணக்கை பற்றின ஒரு விவரம் தெரியறதுக்கு அதே வசனம் உள்ள வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துக்குள்ளே போனோம். அப்போது அந்த 12ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நம்ம கடந்த வாரத்தில் பார்த்துட்டோம் இல்லையா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையிலிருந்து 2ஆம் வருகை வரைக்கும் நடக்கக்கூடிய அதாவது சபைக்கு நடக்கக்கூடிய சரித்திரங்களை மிக சுருக்கமாக நம்ம வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா? அதில் ஒரு முதல் வசனம் கூட பாருங்கள். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். மேலே 12 நட்சத்திரம், கீழே நிலா இருந்தது. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் படிச்சிட்டோம். அந்த 12 நட்சத்திரங்கிறது யாருன்னு தெரியும்? 12 அப்போஸ்தலர்கள். கீழே அந்த நிலா அது நியாயப்பிரமாணம். இதுக்குள்ளே தான் அந்தி கிறிஸ்து சபைக்குள்ளேயே தவறான ஒரு குழந்தை உள்ளே இருந்தது. அந்த குழந்தைய ரோம பேரரசு கொல்றதுக்கு ரெடியாக இருந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சு? ரோம பேரரசு வீழ்ச்சி அடைந்த பிறகு அந்த குழந்தை தான் மிகப்பெரிய வெளியே தேவனுடைய சிங்காசனத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது. படிக்கிறோம் இல்லையா? அந்த குழந்தை தான் போப்பு மார்க்கம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே உலகத்தையே அரசாளருக்கு இரும்பு கரம் கொண்டு அரசாளுற அளவுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லா நாடுகளையும் கொண்டு வந்தது. எல்லா நாடுகளையும் கொண்டு வந்தது மட்டுமல்ல, மேக்சிமம் எல்லா ராஜாக்களையும் இவர்கள் மாதிரியே சர்வாதிகாரிகளைப் போல மாற்றி ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு வந்த ஒரு காலம். அப்போ அதிகமாக கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கும்போது இந்த ஜனங்கள் எல்லாம் போப்பு மார்க்கத்துக்கு ஆப்போசிட்டாகவும் அந்த ராஜாக்களுக்கு எதிராகவும் திரும்பின போது அவர்களை திருச்சபையை தான் ஜனங்கள் அது இந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. அப்போது திருச்சபையை கொல்லுவதற்காகவே என்ன பண்ணாங்களா? நம்ம ஏற்கனவே கடந்த முறை பார்த்தோம் இல்லையா?
அந்த வலு சர்ப்பத்தினுடைய வாயிலிருந்து வெள்ளம் போல அந்த திருச்சபையை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெள்ளத்தை விட்டுதான். ஆனால் அந்த வெள்ளத்தை திருச்சபை வெள்ளம் அழிக்க முடியல. அதுக்கு பதிலாக அந்த வெள்ளத்தை பூமி முழுங்கிருச்சு. நம்ம ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வசனம் பாருங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. அப்புறம் பூமி அந்த வெள்ளத்தை முழுங்கிடுச்சு. இது நமக்கு நல்லா தெரியும். இதுதான் பிரெஞ்சு புரட்சி இல்லையா? அப்போ அநேக அடக்குமுறை கொள்கைகளை இத்தாலி இல்லையா, ஜெர்மனி, பிரான்ஸு, இந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா இந்த அரசர்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக அடக்குமுறை கொள்கைகளை கட்டவிழ்த்து விட்டாங்க. அப்போ அதுக்கு விரோதமாக மக்கள் எழும்பி அந்த அடக்குமுறை கொள்கைகளை எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, அடக்கிட்டாங்க. அதுதான் பிரெஞ்சு புரட்சி. நம்ம நல்லா தெரியும். 1799 வருஷத்தில் அந்த பிரெஞ்சு புரட்சி 1789 பிரெஞ்சு புரட்சி வந்தது. 10 வருஷங்கள் இந்த புரட்சி எல்லா நாடுகளையும் வெடிச்சது. 1799 வருஷத்தில் பிரெஞ்சு மன்னன் நெப்போலியன் என்ன செய்கிறார், போப்பு பயஸ் 6 இல்லையா, 6ஆம் போப்பு பயஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஃப்ரான்ஸில் கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சான். ஸோ அன்னையோட போப்பு மார்க்கத்துடைய சர்வாதிகாரம் ஒழிஞ்சுது. எல்லா நாடுகள் மேலேயும் எல்லா ராஜாக்கள் மேலேயும் அந்த சர்வாதிகாரம் ஒழிஞ்சா கூட அவர்களுக்கென்று ஒரு தனி சபை இருக்கு இல்லையா, ஆர்சி, அங்கே போப்பு மார்க்கத்தினுடைய ஆதிக்கம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதனுடைய கண்டினியூட்டியை தான் நம்ம அடுத்த வசனம் நம்ம வாசிக்கும்போது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 17 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று. ஸோ இன்னும் போப்பு மார்க்கத்தோட உண்மையை சொல்லக்கூடிய திருச்சபையின் மக்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கு. அவங்க சந்ததி தாங்க இப்போ நாமோ. ஏன்னா நம்ம இந்த சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் தப்புன்னு சொன்னால் அவங்களோட ஒரு போராட்டம் இருக்குது. அப்போ இது 1799 நெப்போலியன் அன்னைக்கு இருக்கிற போப்பை கைது பண்ணும்போது அந்த எதிர்ச்சதிகாரம் எல்லாம் வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த புனித பேரரசு, புனித ரோம பேரரசு இருக்குது பாருங்கள், அதனுடைய வீழ்ச்சி ஆரம்பமாச்சு. நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. அதனால தான் நம்மளை போர் வீரர்கள் நீயும் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி சொன்னார் இல்லையா? ஸோ அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்லுடைய 1800 வருஷங்களுக்கு பிறகு தேவ பிள்ளைகளுக்கும் என்ன நடந்தது, இந்த போப்பு மார்க்கத்துக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இனிமேல் தான் அந்த 666 அது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் பார்த்துட்டோம் இல்லையா? ஒரு சபையினுடைய சரித்திரத்துடைய சுருக்கம், அதனுடைய கண்டினியூஷன் தான், அதனுடைய தொடர்ச்சி தான் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம். இப்போ அது எப்படி புரிஞ்சுக்கணும்? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை போப்பு அரெஸ்ட் பண்ணியாச்சு. 1799 வருஷத்தில் போப்பு அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்போது ஒரு வருஷம் கூட்டிங்கன்னா 1800 வருஷம் பாருங்கள், 1800 வருஷம். இப்போ நம்ம இருக்கிறது 2021. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ 1800க்கு பிறகு இங்கே என்ன நடந்தது சபையில், காரியங்கள் என்ன தெரியணும் இல்லையா? வேறு எங்கேயுமே நம்ம போக வேண்டியதில்லை, வேதத்தில் படித்தாலே போதும். பாருங்கள், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அந்த கவனிக்கிறீங்களா? அந்த பின்புங்கிற வார்த்தை புரிஞ்சுக்கலாம், அது கொஞ்சம் நல்லா கவனிங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. ரொம்ப முக்கியமா கவனிக்கலாம். இதுக்கு முன்னாடி அதிகாரங்கள்ல ஒரு மிருகம் அல்லது வரு சர்ப்பம் அப்படிங்கிறது ரோம பேரரசு, புராதன ரோம பேரரசை பற்றி படித்தோம். இப்போ அந்த புராதன ரோம பேரரசு கீழே விழுந்து புனித ரோம பேரரசு வெளியே வருது. அதையும் இந்த அதிகாரம் மிருகம்னு தான் சொல்லுது. புரியுதா? அதனால தான் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அதுக்கு இருந்த அதே ஐடென்டிஃபிகேஷன் தான், 7 தலை 10 கொம்பு. ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்போது பின்பு அப்படிங்கிற வார்த்தை, அப்போ இது எதற்கு பின்பு அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா 1800க்கு பின்பு மறுபடியும் இதனுடைய டெவலப்மெண்ட் எப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். கிபி 1800 வருஷத்துக்கு பின்பு மறுபடியும் பார்க்குற ஒரு மிருகம் மேலே வருது.
அந்த மிருகம் 7 தலை 10 கொம்பு, அது பழைய அந்த அந்த சூழ்நிலை அப்படியே தெரியுது. இப்போ அதில் கொஞ்சம் கவனிச்சின்னா, நான் கண்ட அந்த மிருகம் சிறுத்தை மாதிரி இருந்துதான், அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தது. அப்படின்னா இந்த மிருகம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி 3 கம்பேரிஷன் எங்கே பார்த்துருக்கோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா, இந்த அதாவது ரோம பேரரசுக்கு, அதாவது பாபிலோன் பேரரசு தான் சிங்கம், அதுக்கு பின்னாடி வந்த மேதோ பெர்ஷியா வந்து கரடி, அதுக்கு பின்னாடி வந்த கிரேக்க ராஜ்யம் சிறுத்தை. அந்த 3மே 3 சிம்பல். அதே மாதிரி இங்கேயும் 3 சிம்பல் கொடுக்குறார், சேம் தான், நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மிருகம் எப்படிப்பட்ட மிருகம்னா, இதுக்கு முந்தின வசனம் படிச்ச முடியாது, தூஷணமான நாமங்கள் அது இருக்குதான். இப்போ இந்த மிருகத்துக்கு அடுத்த வசனம் பாருங்க, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்துருச்சான். நல்லா புரிஞ்சுங்க. வலு சர்ப்பம்ங்கிறது ஏற்கனவே பார்த்த ரோம பேரரசு. இப்போ ரோம பேரரசுக்கு அப்புறம் ஒரு மிருகம் வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுதா, இந்த மிருகத்துக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருச்சான். சரியா? அப்படின்னா இந்த மிருகம் யாரு? அது எப்படி இருக்குன்னா, சிறுத்தை மாதிரி இருக்கு, கால் கரடி மாதிரி இருக்கு இல்லையா, அப்புறம் சிங்கம் மாதிரி வாய்ப்பு இருக்கு. அப்போ இது எதை குறிக்குது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த சத்தியம் நமக்கு தெரியும். அந்த வலு சர்ப்பம் எதை குறிக்குதுன்னா ரோம பேரரசு. அதுக்கப்புறம் வெளியே வந்தது பாருங்க ஒரு மிருகம், அதிலிருந்து அதுதாங்க புனித ரோம பேரரசு. நல்லா புரிஞ்சுக்கலாம் இல்லையா, புனித ரோம பேரரசு இதுதான் மிருகம். இது வலு சர்ப்பத்தை விட மோசமாக இருக்கு. ரோம பேரரசை விட இந்த மிருகம், அந்த மிருகம் தான். அதுக்கு கரெக்டான ஐடென்டிஃபிகேஷன் எப்படின்னா, அதுதான் இந்த போப்பு மார்க்கம். புரியுதுங்களா? அது ரோம பேரரசை விட மோசமாக இருக்கான், கொடிய மிருகமாக இருக்கான். இதனுடைய டெவலப்மெண்ட் தான் பற்றி சொல்லும்போது தான் 3 மிருகங்களுடைய சிம்பல் கொடுக்குறார். அதாவது சிங்கம், அது எதற்கு குறிக்குதுன்னா மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு இது போயிடுச்சு. வனவிலங்குகளுக்கு ராஜா மாதிரி எல்லாத்துக்கும் டாப்பில் இந்த போப்பு மார்க்கம் போச்சு. எப்படி போச்சுன்னா, சிறுத்தை மாற ரொம்ப ஸ்பீடாக இந்த உலக ராஜ்யங்கள் ராஜாக்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு விட்டாங்க ரொம்ப சீக்கிரத்தில். அதே சமயத்தில் கரடி மாதிரி கண்ணில் கிடைக்கிறவங்களெல்லாம் பீறி போட்டாங்க. எத்தனை புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் இவங்களுடைய வெறித்தனத்திற்கு ஆளானாங்க தெரியுங்களா அன்புக்குரிய சகோதரர்கள். அதனால தான் இந்த போப்பு மார்க்கம் எப்படி டெவலப் ஆச்சுங்கிறத இந்த 3 மிருகங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க என்ன பேர் வச்சுக்கிட்டாங்கன்னா புனித ரோம பேரரசு. சரி, இது இந்த மிருகம் இவங்க தான் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? இது தான் வெளிப்படுத்தல் 13:1 படிச்சோம் இல்லையா. பின்பு நான் பார்த்தபோது அந்த மிருகம் எலும்பு வந்துச்சு, அதுக்கு 7 தலை 10 கொம்பு இருக்குது. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமம். புரியுதா? தேவனுக்கு தூஷிக்கிற மாதிரி தங்களுக்கு அந்த நாமத்தை வச்சுக்கிட்டாங்களாம். ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. போப்புக்கு அவங்களே வச்சுக்கிட்ட பேர் வர புனித பிதாக்களின் புனித பிதா, ஹோலி ஃபாதர்ஸ் ஆஃப் ஃபாதர்ஸ். அப்புறம் பிரதான ஆயர், சீஃப் பாஸ்டர். அப்புறம் அபிஷேகத்தினால் கிறிஸ்து, முற்பிதாக்களின் வரிசையில் ஆபிரகாம், போன வாரமே பார்த்தோம் இல்லையா. அப்புறம் ஆசாரியின் வரிசையில் மெல்கிசதேக்கு, அப்புறம் நியாயஸ்தலத்தில் சாமுவேல், அதே சமயத்தில் அப்போஸ்தலர் வம்சாவளியில் பேதுரு. பாருங்கள், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உடையவர். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர். அதில் முக்கியமான பேர் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, கிறிஸ்துவினுடைய பிரதிநிதி, த விக்கர் ஆஃப் கிரைஸ்ட்னு பேர். அப்புறம் ஆத்துமாக்களின் வைத்தியர், தவறாமையுள்ள போப், அதாவது இன்ஃபாலிபிள் போப்பான். போப்புக்கு வந்து அவர் எப்போதுமே தவறவே மாட்டாராம். அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய டைட்டில் கொடுத்தான். அதுதான் தூஷணமான நாமங்கள். ஸோ இதையை வந்து யோவான் பார்க்குறார். நல்லா புரிஞ்சுங்க, யோவான் இதை பார்க்குற ஒரு மிருகம் எலும்பி வருதே இல்லையா, அந்த மிருகம் வந்து மேலே தூஷணமான நாமங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கும்போதே இப்போ கொஞ்சம் கவனிச்சின்னா பாருங்கள், அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயம் பட்டிருக்கிறதை கண்டேன். நம்ம ஊரில் சொல்லுவாங்களே மரண அடி அப்படின்னு சொல்லி. இப்போது அதுக்கு 7 தலை. அந்த 7 தலைங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, 7 காலப்பகுதிகளில் இருந்த கவர்மெண்ட்ஸ். அந்த 7 தலையில் பாருங்கள், ஒரு தலை, அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயம் பட்டிருக்கிறதை கண்டேன். ஆனாலும் அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. அது கொஞ்சம் ஆறிடுச்சான். ஒரு மரண அடி விழுந்து ஒரு சாவுக்கேதவான காயம் ஒன்று வந்தது.
ஆனால் அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காயம் மாறிடுச்சு. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அப்படின்னு இருக்கும். சரியா? அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த 7 தலை 10 கொம்பு, 10 கொம்புங்கிறது ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய 10 மிகப்பெரிய ராஜ்யங்கள். அதை மையமாக வச்சு தான் இந்த 7 தலையை 7 காலப்பகுதிகளில் ஐரோப்பா கண்டத்தை அரசாண்ட 7 அந்த ராஜாக்கள் அல்லது ராஜ்யங்கள். நல்லா புரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு தலை அடி விழுந்துச்சான். அப்போது நம்ம ஏற்கனவே கடந்த இதில் பார்த்தீங்கன்னா கடந்த கிளாஸில் அந்த 7 தலை யாருங்கிறத பார்த்தோம். கொஞ்சம் கவனிங்க. அதில் ஃபஸ்ட்டு இம்பீரியல் ரோம், 2வது வெஸ்டர்ன் எம்பையர், 3வது ஹெரூலி, 4வது அஸ்ட்ராகோத்ஸ், 5வது பேப்பல் ரோம் அதாவது புனித ரோம பேரரசு, 6வது பிரெஞ்சு டைரக்டரி, 7வது விக்டர் மாநிலுடைய ஆட்சி. ஸோ இந்த 7 அந்த தலையில் ஒரு தலையில் பயங்கரமான அடி உணவு தான். எந்த தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 5வது தலை. 5வது தலை தான் போப்பு மார்க்கம். கிபி 539 1799 வரைக்கும் 12 நூற்றாண்டுகள். நம்ம ஏற்கனவே கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, 1260 நாள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம் படித்தோம் இல்லையா. அந்த காலப்பகுதி முழுவதும் அரசாண்ட போப்பு மார்க்கம். இவங்களுக்கு தான் ஒரு அடி, பயங்கரமான அடி விழுந்துதான். அவங்க தான் இந்த 5வது தலை. எப்போ விழுந்தது என்று சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சொல்லி 1500வது அந்த நூற்றாண்டுகளில் 15ஆம் நூற்றாண்டுகளில் இந்த போப்பு மார்க்கத்தினுடைய எதச்சதிகாரம் ரொம்ப அதிகமாக இருந்துதான் இல்லையா. ஜனங்களை பாவ மன்னிப்பு சீட்டு கொடுத்து பாவத்துக்கு இவங்க பரிகரிக்கிறதுக்கு நாங்கள் முன்னாடி வந்துடுறோம், நாங்கள் தான் பாவ மன்னிப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறது, ரட்சிப்பை பற்றி நாங்கள் தான் அதை செய்கிறோன்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஜனங்களை அவங்களுடைய அறியாமையினால் ரொம்ப அதிகமாக இவங்க ஏமாற்றிட்டு இருந்தாங்க. எப்ரேய கிரேக்க மொழியில் இருந்த பைபிளை அவங்க லத்தீன் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு யாரையும் படிக்க விடாமல் தடுத்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ படித்தா தானே உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். அப்போது அதனால் இவங்க என்ன பண்ணுறதுன்னா அந்த மந்திரங்கள் எல்லாம் லத்தீன் மொழியிலேயே ஓதி அந்த ஜனங்களை ஏமாற்றிட்டே இருந்திருக்கிறான். அப்படி ஏமாற்றிட்டு இருக்கிற போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒரு முறை அங்கே அந்த விட்டன்பர்க் யூனிவர்சிட்டியில் ஒரு தியாலஜிக்கல் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார் ஜெர்மனியில். நல்லா புரிஞ்சுக்கலாம். விட்டன்பர்க் யூனிவர்சிட்டியில் தியாலஜிக்கல் ப்ரொஃபஸர். அவர் பேர் உங்களுக்கு நல்லா தெரியும், மார்ட்டின் லூத்தர். சரியா? இவர் என்ன பண்ணியிருக்கார், ஆக்சுவலாக இவர் யார் தெரியுங்களா? பாருங்கள், இவரை பற்றி சொல்லியிருக்கு. ஜெர்மன் ப்ரொஃபஸர் ஆஃப் தியாலஜி. இவர் ஒரு ப்ரீஸ்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கலாம். இவர் ஒரு கோயில் ஆயர். அப்புறம் நல்ல எழுத்தாளர், கம்போசர், அதே மாதிரி ரெஃபர்மேஷன் அதாவது சீர்திருத்தவாதி. இவர் ஒரு பெரிய சீர்திருத்தவாதி. இவர் 1507வது வருஷம் அவருக்கு ஆர்டினன்ஸ் கொடுத்தாங்க. எப்படி ஐயரா அவங்களுக்கு இது கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்போது இவர் என்ன செஞ்சிருக்கார், அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரியில் போய் லத்தீன் மொழியில் இருக்கிற பைபிளை எடுத்து படிச்சிருக்கார். அப்படி படிச்சிருக்கும்போது அப்போ தான் புரிஞ்சுது, இந்த போப்பு மார்க்கம் சொல்லக்கூடிய போதனை, அவங்களுடைய அதிகாரம், அவங்களுடைய தவறுகள் எல்லாத்தையும் எதை வச்சு கண்டுபிடிச்சார்னா பைபிளை வச்சு கண்டுபிடிச்சார். இன்னும் சொல்லப்போனால் பைபிளில் சொல்லியிருக்கிற அந்த அந்தி கிறிஸ்து அது இவங்க தான் முதல் ஐடி பண்ணுறது அவர் தானா. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால் இவர் என்ன பண்ணார், ஒரு 95 குற்றச்சாட்டுகளை போப்பு மார்க்கத்தின் மேலே பைபிள் வசனத்தை வச்சு எழுதி அந்த விட்டன்பர்க் சர்ச்சு, பெரிய ஒரு சர்ச்சு பாருங்கள், இந்த படத்தில் பார்த்தா தெரியும். இந்த சர்ச்சில் கொண்டு போய் அந்த வாசலில் எழுதி ஒட்டினார். கவனிங்க, 95 குற்றச்சாட்டுகள். 1517வது வருஷம். கவனிங்க, 1517வது வருஷம். 1507வது வருஷம் இவர் ஒரு ஆயராக அங்கே பொறுப்பேற்கிறார். அந்த 10 வருஷங்கள் நிறைய அப்சர்வ் பண்ணுறாரு, நிறைய படித்தார். லத்தீன் மொழியில் இருக்கிற பைபிள் எடுத்து படித்து பார்த்துட்டு பாவ மன்னிப்பு கொடுக்குறக்கு இவங்க யார் கேள்வி கேட்டார் இல்லைங்களா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் அவர் எடுத்து சொல்லும்போது நிறைய பேர் அதை கொஞ்சம் உற்சாகமாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணார்னா 1517வது வருஷம் 95 குற்றச்சாட்டுகள் எழுதி அந்த விட்டன்பர்க் சர்ச் முன்னால் எழுதி ஒட்டினார். நிறைய பேர் அதை படித்தாங்க.
ஏற்கனவே போப்பு மார்க்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், போப்பு மார்க்கத்தால் அதிகமாக துன்புறுத்தப்படுறவங்க, இந்த ராஜாக்கள்னால துன்புறுத்தப்படுறவங்க, இவர்கள் மனதளவில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கும் போது தைரியமாக போய் இந்த மார்ட்டின் லூதர் நின்று இவங்கெல்லாம் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் பண்ணுறாங்கன்னு சொல்லி எழுதி வச்சாங்க. இன்னொரு விஷயம், கடந்த கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்படி யாரெல்லாம் ஆப்போசிட்டாக வர்றாங்களோ அவங்கள புனித விசாரணைங்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் கொன்னே போடுவாங்க. அந்த மாதிரி எரிச்சு அடித்து பயங்கரமாக சித்திரவதை பற்றி ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர், ஒரு கணக்கு சொல்லுது 7 கோடி பேர் கொண்டிருக்காங்க. ஸோ அன்புக்குரிய சகோதரர்கள், அப்படி கவனிச்சு பாரு, எத்தனை ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். உண்மையான திருச்சபையாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் கூட நிறைய பேர் அதில் கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா. இப்படி இருக்கும் பட்சத்தில் மார்ட்டின் லூத்தர் தைரியமாக அந்த ஒரு புனித விசாரணைங்கிற பேரில் போய் உயிரோட வெளியே வந்த ஒரே ஒருத்தர் மார்ட்டின் லூத்தர் தானா. மற்றவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் உள்ள ஜெயிலில் போட்டு ஏதோ ஒரு சித்திரவதை பண்ணி கொண்டுருவாங்க. ஸோ இப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் இவருடைய கொள்கைகளுக்கு ஏற்கனவே போப்பு மார்க்கத்துக்கு எதிராக இருந்ததுனால இவருக்கு நிறைய நாடுகள் இருந்து சப்போர்ட் கிடைச்சது. அதனால் இவரை ஒன்றுமே பண்ண முடியல. 1521ஆம் வருஷம் போப்பு மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை என்ன பண்ணார், நெருப்பு வச்சு கொளுத்துனாராம். நடு ரோட்டில் நெருப்பு வச்சு கொளுத்துனார். இது மகா பெரிய மோசமான தவறான ஒரு ஆர்கனைசேஷன், புரியுதுங்களா. ஸோ இதை எஸ்டாப்ளிஷ்டு பை சேட்டன். அதனால தான் இது நம்ம இது இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அன்புக்குரிய சொல், அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆனால் வேத வசனங்களை வைத்துக்கொண்டு இந்த போப்பு மார்க்கம் தான் இந்த மிருகம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோம பேரரசை ஜெயிச்சு இவங்க போப்பு மார்க்கம் புனித ரோம பேரரசு ஆகும்போது ரோம பேரரசுள்ள அத்தனை அடக்குமுறை கொள்கைகளையும் இவங்க எடுத்துக்கிட்டான், கையில் எடுத்துக்கிட்டான். அங்கே என்னென்னவெல்லாம் தண்டனையோ அது இங்கே, அங்கே என்னென்னவெல்லாம் சட்டமோ அது இங்கே. பேர் மட்டும்தான் மாறி இருக்கு, புனித ரோம பேரரசு இல்லையா. அதை கையில் எடுத்துக்கிட்டு ஜனங்களை ரொம்ப ரொம்ப ஆட்டி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவர்கள் தூஷணமான நாமங்கள், தேவனுக்கு விரோதமான நாமங்களை தங்களுக்கு வச்சுக்கிட்டு, யோசனை பண்ணி பாருங்க, பப்பான்னாலே அப்பா ஒருத்தர் தான், பரம பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கார், அவர் ஒருத்தர் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, பூமியில் இருக்கும் கடவுள், காட் ஆன் த எர்த்னு பேர் வச்சாங்க, புரியுதுங்களா, பிரின்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ்னு பேர் வச்சாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் தங்களை கம்ப்ளீட்டாக உயர்த்திட்டு தேவனுக்கு மேலாக தங்களை கொண்டு வச்சுக்கிட்டாங்க. அதுதான் தூஷணமான நாமங்கள். இதைத்தான் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் சொல்லும்போது 5ஆம் வசனம் வாசிக்கலாம். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. பார்த்தீங்களா, பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அந்த மிருகத்துக்கு, போப்பு மார்க்கம் தான் அந்த மிருகம். அந்த மிருகம் பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசா அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கவனிக்கிறீங்களா, 42 மாதம் யுத்தம் பண்ணுறதுக்கா. இது என்ன புது கணக்காக இருக்குது? இது புது கணக்கு இல்லைங்கோ, பழைய கணக்கு தான் இல்லையா. பவுலெல்லாம் எழுதுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை வேதத்தில் ஊர்ஜிதம் பண்ணணும்னா 2 அல்லது 3 சாட்சி வேணும். இப்போ ஒரே விஷயத்தை தேவன் சொல்ல வர்றாருங்கிறதுக்கு தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் 3 வருஷம், அதுக்கு எத்தனை நாள், 1260 நாள் பார்த்தோம் இல்லையா. அதே 1260 நாள் டைரக்டாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திலும் விலகி 1260 நாள் போச்சு, படிக்கிறோம் இல்லையா. ஸோ 1260 நாள்ங்கிறது 1260 வருஷம். கவனிச்சோமா? ஸோ ரெண்டுமே ஒன்று தாங்கிறதே சொல்லிட்டார். இப்போ 3ஆவது எவிடன்ஸ் தான் 42 மாதம். ஸோ வேதாவ காலக்கணக்கின்படி வருஷம் மாதத்துக்கு 30 நாள் தான். இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், 42 மாதங்கிறதுக்கு 42 30 போட்டு பாருங்கள், ஒரு மாதத்துக்கு 30 நாள் இல்லையா. அதே 1260 நாள். ஸோ 3 இடங்கள்லையும் ஒரே காலக்கணக்கை தேவன் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறார். அது ஏன் 3 விதமாக சொன்னார்? அவர் அப்படித்தான் சொல்லுவார், ஏன்னா மற்றவர்கள் இதை புரிந்து கொள்ளக்கூடாது. உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேணுங்கிறது தான் இது முற்றிலும் அடையாள பாஷையில் எழுதப்பட்டது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம 2 பேதுரு 1:20 படிச்சிட்டோம் இல்லையா. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனத்துக்கும் சுய தோற்றமான பொருள். அப்போது அவர் எப்படி அதை கணிக்க சொல்லுகிறாரோ, எப்படி கால்குலேட் பண்ண சொல்கிறாரோ அப்படித்தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அந்த விளக்கு பின்னாடி தான் நம்ம போகணும், நம்ம பின்னாடி விளக்கு இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விளக்கு நமக்கு பின்னாடி வரணும்னு நினைக்கிறாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி வசனம் இருக்கணும், இவங்க நினைக்கிற மாதிரி தீர்க்க தரிசனம் இருக்கணும், ஒரு போதும் நடக்காது. தேவனுடைய தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாடி தான் நம்ம போனோம், அது வெளிச்சம்.
ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கவனிக்கிறீங்களா? அப்போ அதே 1260 நாள் போப்பு மார்க்கத்தோட யுத்தம் பண்ணுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அதுக்கு பின்னாடி நடந்த சரித்திரத்தினுடைய சுருக்கம் கொஞ்சம் கவனிச்சின்னா, மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் அதிகாரம். அப்போ போப்பு மார்க்கத்துக்கு எல்லாத்து மேலும் ஒரு அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டுச்சான். பட் ஆனால் பாருங்க, வெளிப்படுத்தல் 13:8 வாசிக்கலாம். உலக தோற்று முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். கவனிக்கிறீங்களா? அதுக்கு எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டது, ஓகே, உண்மைதான். ஆனால் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் எல்லாம் அதை வணங்குவாங்களா? புரியுதுங்களா? பாருங்க, ஆப்போசிட் அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. ஆட்டுக்குட்டினா திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஜீவனுக்கு போகிற லிஸ்ட், அதான் ஜீவ புஸ்தகம். அதில் பேரெழுதப்படாதவங்களாம் அதை வணங்குவாங்களா? அப்போ ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவங்க அதை வணங்க மாட்டாங்க. அதனுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் இணங்க மாட்டாங்க, அங்கே இருக்க மாட்டாங்க, அதற்கு பின்னால் போக மாட்டாங்க. இதை சொல்லிட்டு நமக்கு சொல்கிறா பாருங்க, காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். நமக்கு தான் நல்லா கேட்டுங்க, நான் சொல்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. தேவன் திருப்பி இப்படி தான் நம்மக்கிட்ட பேசுவார். புரியுதுங்களா? இப்படி ஒரு மகா பெரிய மோசமான அமைப்பு. ஆட்டுக்குட்டி பின்னாடி போகிறவங்க இது பின்னாடி போக மாட்டாங்க. அதனால் ஏன் தெரியுமா? பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவானுடைய பொறுமையும் விசுவாசமும் இதில் விளங்கும். இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் யார் சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன்? இந்த போப்பு மார்க்கம். யார் பட்டயத்தினாலே கொன்றவன்? இந்த போப்பு மார்க்கம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது நல்லா புரிஞ்சுங்க. போப்பு மார்க்கம் என்று சொல்கிறது அந்த அமைப்பை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாருங்க, ஒன்றுமே தெரியாத ஜனங்கள், அவங்கள பற்றி வேதம் பேசவில்லை. அந்த அமைப்பை தான் சாத்தான் உருவாக்கி வச்சிருக்கான். அந்த அமைப்புக்குள்ள பாவம் ஒன்றுமறியாத ஜனங்களை கொண்டு வந்து வச்சு அஞ்ஞானத்தில் வழி நடத்திட்டு இருக்கான். அதனால தான் தேவன் அந்த சாத்தானுடைய அமைப்பை என்ன செய்ய போறாருன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியை விட்டு எடுக்க போறார். இந்த பெயர் சபை எதுவுமே இருக்காது இன்னும் கொஞ்ச நாள். அன்புக்குரிய சோழி, அப்போ 1800 இது எப்படி நடந்தது? 800வது வருஷம், அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே போப்பை வந்து நெப்போலியன் அரெஸ்ட் பண்ணிட்டார். போப்பினுடைய எதிர்ச்சரிகாரம் வெளியே போயிடுச்சு. கவனிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் 1800வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. 1800வது வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது முதல்ல நடந்த விஷயம் என்ன தெரியுங்களா? கவனிக்கலாமா? முதல் நடந்த விஷயம், பைபிளை புதைச்சாங்க பாருங்க, அதை வெளியெடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 1800 வருஷங்களுக்கு பிறகுதான் பைபிள் டிரான்ஸ்லேஷன் சொசைட்டிஸ், நிறைய கிறிஸ்தவ நிறுவனங்கள், நிறைய சர்ச்சுகள், போதகர்கள் போப்பு மார்க்கத்தை விட்டு வெளியே வந்து பெரிய அளவில் டெவலப் ஆனாங்க. நிறைய பைபிள் டிரான்ஸ்லேஷன் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. எல்லா மொழிகளிலும் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. அட்வென்டிஸ்ட் சர்ச்சஸ், கேத்தலிக் அப்போஸ்தலிக் சர்ச்சஸ், லுத்தரன் சர்ச்சஸ், புரியுதுல, ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ், இந்த மாதிரி நிறைய சர்ச் சிஸ்டம், நிறைய பேர் பெரிய பெரிய சர்ச்சுகளாக உருவாக்கப்பட்டது. எப்படி சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, நார்த் இந்தியா மாதிரிலாம் ஐரோப்பா கண்டத்தில் பெரிய பெரிய சர்ச் சிஸ்டம் உருவாக ஆரம்பிச்சது. நல்லா புரிஞ்சுங்களா? அப்படி உருவாக ஆரம்பிக்கும் போது பாருங்கள், நிறைய போப்பு மார்க்கத்தை விட்டு வெளியே வந்தாங்க. ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்ததுனால தான் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? ப்ரொட்டஸ்டன்ட்ஸ்னு பேர். இப்போ நம்மளாம் யாருக்கா? நம்மளாம் மேக்சிமம் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் தான். ஆர்சியை விட்டு வெளியே வந்த வகுப்பார். அதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, மற்ற பெந்தகோஸ்து சபை இருக்குது இல்லையா, நிறைய லூத்தரன் சபை இருக்குது, நிறைய சபைகள் இருக்குது. அப்போது சின்ன சின்ன சபைகள் எல்லாமே ப்ரொட்டஸ்டன்ட் தான். அந்த ஆர்சியை விட்டு வெளியே வந்த ப்ரொட்டஸ்டன்ட் சபைகள். அப்போ இது எப்போ வந்து மிகப்பெரிய பெருகுச்சு அப்படின்னு சொல்லி கவனிச்சின்னா, அந்த ஒரு அடி விழுந்தது பாருங்கள் போப்பு மார்க்கத்துக்கு
அதிலிருந்து 2 முக்கியமான போப்பு மார்க்கத்துக்கு பிரச்சனை. ஒன்று, மார்ட்டின் லூத்தர்னால ஒரு மிகப்பெரிய கலகம், அதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நிறைய பேர் போப்பு மார்க்கத்தில் வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் போப்பை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து நாடுகளே வெளியே வந்து தான், ஒவ்வொரு நாடுகளோட சபைகளும் வெளியே வந்தாங்க போப்பு மார்க்கத்தை விட்டு. அதைத்தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். அப்போது 1800 வருஷங்களுக்கு பிறகு இது நடந்துட்டுருக்கு. இதை கவனிங்க. இதை யோவான் பார்த்துட்ருக்கார், ஒரு விஷன். இதை பார்த்துட்ருக்கார். 1800 வருஷம் ஆயிடுச்சு, போப்பு அரெஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ ஜனங்கள் எல்லாம் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாருங்கள், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டு பின்பு அப்படிங்கிறார். எப்போ, எதற்கு பின்பு? 1800 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் ஒரு மிருகமா? இப்போ தான் எல்லாம் முடிஞ்சுன்னு பார்த்தா மறுபடியும் இன்னொரு மிருகமா? ஆமாங்க, இன்னொரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்பு இருந்துதான். திடீர்னு ஒரு மிருகம் எந்திரிச்சு வருது, ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி. அதுக்கு 2 கொம்பு இருந்தது. ஆனால் அது எது மாதிரி பேசுதான்? வலு சர்ப்பம் மாதிரி பேசுதான். இப்போ நமக்கு இது என்ன கண்டுபிடிக்கணும்னா, அப்படின்னா அதாவது 1800 வருஷத்தில் இந்த பூமியில் எழும்பின 2 மிருகம்னா புரியுது இல்லையா? அது 2 கொம்புன்னா ராஜ்யம், அல்லது 2 ராஜாக்கள், 2 ராஜ்யங்கள், அதுதான் 2 கொம்பு. அப்போ 1800 வருஷத்தில் இந்த பூமியில் மிகப்பெரிய அளவில் எழும்பின அந்த 2 கொம்பு யார்? அது தெரியணும். இப்போ நம்ம இதுக்கு எங்கே தான் போயாகணும்? சரித்திரத்துக்குள்ளே தான் போயாகணும். உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன், கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி தான் ஒரு 2 கொம்புள்ள ஒரு மிருகம் வருது. அந்த 2 கொம்புங்கிறது 2 ராஜ்யம் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. அப்போது 1800 வருஷத்தில் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருந்த பெரிய 2 கொம்பு, இது முதல் க்ளூ. ரெண்டாவது, 1800 வருஷத்தில் இந்த பூமியவே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்த நாடு எது? சொல்லுங்க, எந்த நாடு அல்லது எந்த ராஜ்யத்துக்கு கீழே இருந்தது 1800 வருஷங்கள் இந்த உலகமே? உலகத்துக்குரிய ராஜ்யம் மேக்சிமம் எல்லா ராஜ்யங்களும் நமக்கே நல்லா தெரியும், நாமளும் அதுக்கு கீழே தான் இருந்தோம். சொல்லுங்க, இங்கிலாந்து, பிரிட்டிஷ், படிக்கிறோம் இல்லையா, ஆங்கிலேயர்கள் 400 வருஷம் இந்த ஆண்டாங்கெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ 1800 வருஷங்களில் இந்த உலகத்தில் மேக்சிமம் ஆங்கிலேயருடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது இங்கிலாந்து இல்லையா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த 2 கொம்பு வேறு ஒன்றும் இல்லை, 2 மிகப்பெரிய கவர்மெண்ட்ஸ். ஒன்று இங்கிலாந்து, இன்னொன்று அயர்லாந்து. புரியுதுங்களா? ஸோ 1800 பிறகு இந்த இங்கிலாந்து நம்ம ஏற்கனவே தெரியும், இந்த 10 கொம்புகள் இருக்கு இல்லையா, அந்த 10 ராஜ்யங்கள் எழுப்புச்சு இல்லையா, அதில் முதல் ராஜ்யமே இங்கிலாந்து தான். பார்த்துருக்கோம் இல்லையா? இதுதான் நல்ல டெவலப் ஆச்சா. அப்போது இந்த இங்கிலாண்டை அன்றைக்கு ஆட்சி செய்த கிங் ஜார்ஜ், அவர் என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய ராஜ்யம் இருக்கு இல்லையா, அவங்க தான் இப்போ டாப்பில் இருக்காங்க. இப்போ போப்பு மார்க்கத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அது வரைக்கும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சர்ச்சுகள் எல்லாமே போப்பனுடைய கண்ட்ரோல் இருந்தது. கவனிங்க, 1800 வருஷங்களுக்கு பிறகு 1800 வருஷத்தில் கிங் ஜார்ஜ் என்ன பண்ணார், ஒரு அறிவிப்பு செய்தாராம். அதாவது இனிமேல் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய எல்லா சபைகளும் போப்பு மார்க்கத்துக்கு கீழே இல்லை, நாங்கள் எல்லாம் வெளியே வந்தாச்சு, இனிமேல் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சபைகளுக்கு என்ன பேர்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு பேர் வச்சார். புரியுதுங்களா? இட் இஸ் நாட் கேத்தலிக் சர்ச், இட் இஸ் நாட் ரோமன் கேத்தலிக் சர்ச், இட் இஸ் அ சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. முதல் என்ன, இவங்க தான் ஆதிக்கத்தில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் போப்புக்கு விரோதமாக போனதுனால இப்போ என்ன செய்தான்னா, அப்போ ஏன் இந்த 2 கொம்பு எதை குறிக்குது? இங்கிலாந்து, அயர்லாந்து. நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த இங்கிலாந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். இது அந்த இங்கிலாந்து நாட்டினுடைய அரசியல் ரீதியான கவர்மெண்ட்டுக்கு ஒரு தலைநகரம் மாதிரி. அயர்லாந்து மத ரீதியான கவர்மெண்ட்டுக்கு ஒரு தலைநகரம் மாதிரி இருந்த ஒரு இடங்கள் அது. இங்கிலாந்து, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து
இதை 3 யூகேன்னு சொல்லுவாங்க, யுனைடெட் கிங்டம். இன்றைக்கும் அதை தான் அப்படி தான் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ இதில் இது 2 முக்கியமான ராஜ்யங்கள். இது ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே பிரிட்டிஷ் தான் இல்லையா? ஒன்று அரசியல் ரீதியான ஆட்சி, இன்னொன்று மத ரீதியான ஆட்சி. இப்போ அந்த கிங் ஜார்ஜ் இருக்கிற டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனிமேல் இங்கிலாந்து நாடு இருக்கக்கூடிய சபைகள் போப்பு மார்க்கத்துக்கு கீழே இல்லை, வெளியே வந்தாங்க. அதனால தான் கவனிங்க, நிறைய மிஷினரிமார்கள் அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்துலேருந்து தாங்க நிறைய பேர் வெளியே வந்தாங்க. கவனிச்சு பாருங்க, அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி போப்பு மார்க்கம் எல்லாத்துக்கிட்டையும் காசு பிடுங்கி எல்லா ஜனங்களையும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வெளிநாடுகளுக்கு போய் மற்றவர்களுக்கு உதவி செய்து ஏதோ தங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்க, மிஷினரிமார்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எந்த மிஷினரிமார்கள் வந்தவங்களாம் கஷ்டப்பட்டாங்க. இங்கே யாருமே இங்கே என்ன செய்யல தெரியுங்க, அடையாளமோ அற்புதமோ எதுவுமே செய்யலைங்க. வந்தாங்க, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அன்பை கொடுத்தாங்க. ஜீசஸ் இஸ் அ சேவியர் அப்படின்னு போனாங்க. அவ்வளோதான். அவங்களால என்ன தெரிஞ்சது அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. புரியுதுல? இதை முதல் வந்து வெளியே கொண்டு வர்றது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய ஒரு பிரச்சனையிலிருந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கிலாந்து தாங்க முதல் போப்பு மார்க்கத்தை அந்த சபையை விட்டு வெளியே வந்தாங்க. இப்போ வெளியே வந்தவங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. கவனிக்கலாம், என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுலேயே வெளிப்படுத்தல் 13-12 வாசிக்கலாம். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமாய் அடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. கவனிக்க, இதெல்லாம் வந்து முற்றிலும் அடையாள பாஷை. இது கொஞ்சம் மெதுவாக விலைக்கு சொன்னால் புரியும். அதுங்கிறது அந்த ராஜ்யம் இப்போ எழும்புச்சு இல்லையா, பிரிட்டிஷ். முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்ததான். நல்லா புரிஞ்சுதா? அதாவது இங்கிலாந்து சபைகள் போப்பு மார்க்கத்தை விட்டு வெளியே வந்தா கூட இவங்க என்ன சொல்லிட்டு இருந்திருக்காங்கன்னா, அதாவது நம்ம அங்கிருந்தா வந்திருக்கோம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய நடைமுறைகளில் வந்து வெளியே வந்தால் கூட நம்ம தனி சர்ச்சு தான், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள், செயல்பாடுகள், ஆராதனை முறைகள், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பின்பற்றிக்கலாம். புரியுதுங்களா? அதுதான் அந்த எல்லாருமே அவங்க வணங்கும்படி செய்யுதுன்னா, அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க, பட் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், அங்கே இருக்காதீங்க, அதை விட்டு வெளியே வந்துடுங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சர்ச் ஆஃப் இங்கிலாந்து முதல்ல அங்கே வெளியே வந்தாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, வெளியே வந்தவர்கள் அதையும் பார்க்குறாங்க, இதையும் பார்க்குறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகள் ஏற்கனவே இவங்களுக்கு பழகினது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு பிடிக்கல, அதிகாரம், காசு பிடுங்கிறது, அப்படியெல்லாம் பிடிக்காததுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே போகிறதா அங்கே போகிறதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்துருச்சான். ஆனால் நிறைய பேர் சபைகள்லேருந்து வெளியே பிரிஞ்சு வந்துட்டாங்க. அப்படி பிரிஞ்சு வரும்போது இந்த சபைகள், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சபைகள் கூட என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பயம். ஒருவேளை எல்லாம் நம்மளை வந்து ஒருவேளை மற்றவங்கெல்லாம் சேர்ந்து வெறுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்காங்க. இதை தான் அந்த வசனம் சொல்லுது. ஆனாலும் ஜனங்களால் வந்து அதை வந்து பழைய நடைமுறைகள் எல்லாம் அவங்களால வந்து பின்பற்றாமல் இருக்க முடியாதனால இப்போ ஒரு முடிவு பண்ணாங்களா இங்கிலாந்து சபை, என்னென்னா இனிமேல், அதாவது நம்ம தனியாக வந்துட்டோம், இப்போ வந்து போப்பு மார்க்கத்திற்கு வெளியே வந்தால் கூட அவங்களுடைய நடைமுறைகளை பின்பற்ற சொல்லிட்டோம், அதனால் ஜனங்க குழப்பமடைகிறாங்க. அதனால் நம்ம பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த போப்பு மார்க்கம் எப்படி ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருக்குதோ அதே மாதிரி ஒரு அமைப்பை நம்ம இங்கே ஏற்படுத்திடலாம். அதே மாதிரி தனியாக வேறு மாதிரின்னு சொன்னாலும் ஜனங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க பின்னாடி. இதுதான் அதுதாங்க, அது மாதிரி தாங்க இதுவும் தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதே மாதிரி ஒரு சபை அமைப்பை இங்கே ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணாங்களா. இதைத்தான் அந்த வசனம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாருங்கள். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயம்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு, எது பட்டயத்தினாலே காயம்பட்டு பிழைத்த மிருகம் எது, போப்பு மார்க்கம். கொஞ்சம் பொழைச்சிக்கிச்சு, ஆனால் அடி விழுந்தது, ஆனால் கொஞ்சம் பொழைச்சிக்கிச்சு. அந்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமிகளுக்கு சொல்லிச்சான். புரியுதுங்களா? அப்போது அதிலிருந்து வெளியே வந்த சபைகள் அதே மாதிரி ஒரு சொரூபம்னா புரியுதா, சிலை. இதை திருவிழியத்தில் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா,
இவ்வாறு முதல் விலங்கின் முன்னிலையில் அது செய்யும்படி அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த அரும் அடையாளங்களினால் மண்ணுலகில் வாழ்வோரை ஏமாற்றியதா. வாளால் படுகாயப்பட்டிருந்தும் உயிர் வாழ்ந்த அந்த விலங்குக்கு ஒரு சிலை ஒன்று செய்யுமாறு அவரிடம் கூறியது. புரியுதுல்ல? அப்போ இது இங்கிலாந்து தான் ஆரம்பிச்சுதான். எப்படின்னா, இந்த போப்பு மார்க்கத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், ஆனால் நாம் அதுக்கு அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை, ஆனால் நம்ம தனி ஒரு அமைப்பு. எப்படின்னா அது மாதிரி அதே மாதிரி ஒரு சிலையை செய்யலாம். புரியுதுங்களா? அது ஒரு புலிமார் இருந்ததுன்னா நாமளும் ஒரு புலிமார், அது ஒரு எலிமார் இருந்ததுன்னா நாமளும் ஒரு குட்டி எலி மாதிரி அதே மாதிரி ஒரு செயலை செய்யலாம். அதே மாதிரிங்கிறதுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அங்கே என்னென்ன தவறான நடைமுறைகள் இருந்ததோ அத்தனையும் இங்கே வந்தாச்சு. அதான் அதே மாதிரி சபை மட்டும் பிரிஞ்சாச்சு, அவ்வளோதான். அன்புக்குரிய சகோதரரை கவனிக்கிறீங்களா? அப்படின்னா ஏற்கனவே காயம்பட்டு பிழைத்த மிருகம் ரோமன் கேத்தலிக், படித்தோம் இல்லையா? போப்பு மார்க்கம். என்னைக்கு சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வெளியே வந்ததோ இவர்கள் தனியாக ஒரு சபை அமைப்பை ஏற்படுத்தலான்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அதிலிருந்து பிரிஞ்சு வந்தாங்க. பட் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு அமைப்பு தான் அந்த சிலை இருக்கு இல்லையா, இமேஜ் ஆஃப் த பீஸ்ட்னு இருக்கும். ஏற்கனவே பீஸ்ட் ரோமன் கேத்தலிக், இது ஒரு மிருகம், அதிலிருந்து வெளியே வந்த ஒரு இமேஜ். இப்போ நீங்களே சொல்லுங்க, ரோமன் கேத்தலிக் இருந்து வெளியே வந்தது எது? புராட்டஸ்டன்ட்ஸ். அதுவும் மிருகம் தாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். ரோமன் கேத்தலிக்னு வெளியே வந்துருச்சு புராட்டஸ்டன்ட்டு, அது சாதாரண ஆள் இல்லை, அதுவும் ஒரு மிருகம் தான். புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி இப்போ என்ன ஆகி போச்சு? ஏற்கனவே ஒரு சபை இருந்து உலகையே ஏமாற்றி போச்சு. இப்போ அதிலிருந்து வெளியே வந்த இன்னொன்று அதே மாதிரி தான் இருக்குது. அதே நடைமுறைகள், அதே தவறான கொள்கை, அதே தவறான போதனைகள், தவறான ஜனங்கள், தவறான போதகர்கள். அங்கே எப்படி இருந்தாங்களோ அதே தான் இங்கே இருக்கிறாங்க. இதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இது நான் சொல்லிங்க, அன்புக்குரிய சகோதர சொல்ல, வேதம் கிளியராக சொல்லுது. பட்டயத்திலே காயம்பட்ட பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சிலை செஞ்சுட்டாங்க, அதிலிருந்து வெளியே வந்துச்சு புராட்டஸ்டன்ட் அமைப்பு. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது சில பேருக்கு எப்படின்னா, இந்த ரோமன் கேத்தலிக்கை இது தேவனுக்கு பிரியமில்லை, தப்பு தப்பு, நம்மெல்லாம் பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருக்கிற மத்தியிலையா இப்போ நமக்கு சேர்த்து தான் வந்திருக்குது இந்த ஒரு நியாய தீர்ப்பு. அதனால தான் சொல்கிறார், புராட்டஸ்டன்ட் அமைப்பு எப்படி இருக்குன்னா அதே மாதிரி தான். ரெண்டு ஒரு விஷயம், அங்கே சிலை இல்லை, இங்கே அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தவற மெத்த எல்லாமே பண்ணிட்டு தர்றாங்க இல்லையா, எல்லா வகையான தவறான போதங்கள். ஸோ இப்போ வெளியே வந்துருச்சா இந்த மிருகம், இதுக்கு பேர் தாங்க புராட்டஸ்டன்ட் மிருகம். அப்படின்னா நாம் கூட எந்த மிருகத்துக்கு கீழே தான் இருக்கிறோம்? இந்த மிருகத்துக்கு கீழே தாங்க இருக்கிறோம். என்ன நடந்தது தெரியுங்களா? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும். கவனிக்கிறீங்களா? இதுவரைக்கும் மிருகம் பேசா, இப்ப யார் பேசுறது? மிருகத்தின் சொரூபம் பேசுதான். அப்ப இன்னைக்கு பாருங்க, இப்ப ரோமன் கேத்தலிக் சத்தமே காணும். இன்னைக்கு ரொம்ப ஓவரா சத்தம் போட்டிருக்கிறது யாருங்க? பாருங்க, புராட்டஸ்டன்ட்ஸ். அதுலேயே பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தி என்னென்னமோ தேவனுடைய திட்டம் என்ன, முதலாம் உலகம், இரண்டாம் உலகம், மூன்றாம் உலகம், 3 அறுவடைகள், 3 வழிகள், தேவனுடைய அவருடைய ராஜ்யம், எதுவுமே இல்லைங்க. சும்மா சத்தம் போட்டிருக்காங்க எல்லாரும். ஏதோ வாய்க்கு வந்து வசனமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ யார் பேசிட்டு இருக்கிறதுனா, மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், அப்புறம் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். இந்த சொரூபத்தை இனி வணங்கணும் எல்லாருமே. இத்தனை நாள் மிருகத்தை வணங்கிட்டு இருந்தாங்க, இப்ப சொரூபத்தை வணங்கணுமா? சொரூபம் யாரு? புராட்டஸ்டன்ட் சபைகள். இப்ப என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, இனி புராட்டஸ்டன்ட் சபைகள் அவங்க சொல்றதான் கேட்கணும் எல்லாரும். பாருங்க பாருங்க, மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதா. கொலை செய்யணும் புரியுது இல்லையா? பகைக்கிறது, தன் சகோதரனை பகைக்கிறது மனுஷ கொலைபாதகம் படிச்சுக்கோம் இல்லையா? அப்போ அவங்களெல்லாம் பகைச்சுங்க. யாரெல்லாம் புராட்டஸ்டன்ட் சபைகள் சொல்றதை கேட்கலையோ அல்லது அவங்க தவறுன்னு சொல்றாங்களோ அவங்கள பகைச்சுக்கணும் அல்லது கொலை செய்யணும். அவங்க டைரக்டாகவே கொலை செஞ்சாங்க போப்பு மார்க்கம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆவிக்குரிய ஒரு கொலைன்னா பகைச்சுக்குவாங்க. பாருங்க, கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இதை கொஞ்சம் டீப்பாக போனோம்னா, அன்புக்குரிய சகோதர சொல்லி, 1800 வருஷங்களுக்கு பிறகு போப்பு மார்க்கத்தை விட்டு வெளியே வந்தாங்க. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வெளியே வந்தாங்க. ஐரோப்பா கண்டம் முழுவதுமே வெளியே வந்தவங்க
எங்கே போகிறதுன்னு தெரியல. அங்கங்கே போதகர்கள் கூடினாங்க, புரியுதுங்களா? அப்படி கூடி ஒவ்வொரு சபையை ஏற்படுத்தினாங்க ஒவ்வொரு பக்கம். அப்புறம் ஏற்படுத்தும் போது பாருங்கள், 1800 வருஷங்களுக்கு பிறகு 3 விதமான அமைப்புகள் இந்த பூமியில் டெவலப் ஆச்சான். என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்யூமெனிக்கல் மூமெண்ட், மத ரீதியான ஒரு பெரிய ஆர்கனைசேஷனு. அடுத்தது இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ், ஊழியக்காரர்கள்லாம் தனியாக ஒரு குரூப் சேர்ந்தாங்க. வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சு, இந்த வெளியே வந்த சர்ச்சு சிஸ்டம் எல்லாம் ஒரு குரூப் சேர்ந்தாங்க. புரியுதுங்களா? மத அமைப்புகள், அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், போதகர்கள் தனியாக, சர்ச்சஸ் தனியாக, இவங்க தனித்தனி குரூப்பாக சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய பெரிய சர்ச் சிஸ்டத்தை உருவாக்கினாங்க. எது மாதிரி? போப்பு மார்க்கம் மாதிரியே. அதுதான் சிலை, மிருகத்துக்கு சிலை. அதே மாதிரி உருவாக்கிட்டு இவங்க என்ன பண்ணினாங்க தெரியுங்களா? அதாவது ஏற்கனவே போப்பு மார்க்கம் தப்புன்னு சொல்லித்தான் நம்ம வெளியே வந்திருக்கோம். அப்போ நம்ம கிட்ட இருந்து யார் என்ன பண்ணிடக்கூடாது? வெளியே போயிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம கிட்ட இருந்து யார் வெளியே போயிடக்கூடாது. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? அவங்க எப்படி சில சட்டதிட்டங்கள் போட்டு ஜனங்களை கண்டம் பண்ணி கட்டுப்பாட்டுக்குள்ள அடக்குமுறையில் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம பண்ணணும். எல்லாம் முடிவு பண்ணாங்க. அன்னைக்கு முடிவு பண்ணது இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தாங்க இருக்கு. நான் சொல்கிறது தப்பா சரியா நீங்களே சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. எந்த ஒரு சபையினுடைய ஊழியக்காரனாவது பாருங்க, அந்த சபையில் உண்மையான சத்தியம் சொல்லப்படுகிறது, போய் அதை கேளுங்கன்னு சொல்கிறாங்களா? இங்கே தான் இருக்கணும். இங்கிருந்து வெளியே போனீங்கன்னா நாசமாக போயிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க. நாங்கள் தான் உங்களுக்கு மூப்பர்கள், அல்லது நாங்கள் தான் உங்களுக்கு போதகர்கள். பைபிள் அப்படியே சொல்லுது. நமக்கு ஒரே சீஃப் பாஸ்டர் அண்ட் மாஸ்டர் அண்ட் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் சொல்கிறதான் கேட்கணும். அப்போ சபையை வழிநடத்துறவங்க கூடாதா? இருக்கணும். மூத்தவர்கள், பைபிள் சொல்லுது அதுதான். சபையை வழிநடத்துக்கு மூத்தவர்கள் கட்டாயமாக வேணும். அவர்கள் சபைக்கு ஊழியக்காரர்களாக இருந்து ஊழியத்தை செய்யணுமா? தேவனுடைய பிள்ளை. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மேய்ப்பர்கள் மாறி போய் ராஜா மாதிரி உட்கார்ந்தாங்க. பெரிய பெரிய போதகர்கள், பாதிரியார்கள். நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காருங்க, நீங்கள் யாரையும் போதகர்னு சொல்லாதீங்க, பாஸ்டர்னு சொல்லாதீங்க. எத்தனை பேர் நான் பாஸ்டருங்கிறாங்க. கொடுமை என்ன தெரியுங்களா? ரைட் ரெவரண்ட்ங்கிறாங்க. ரெவரன்ஸ்னா என்ன தெரியுமா? தெரிஞ்சுங்க தயவு செய்து. பயப்படத்தக்கவர் அர்த்தம், பயப்படத்தக்கவர் பிதாவாகிய தேவன் மட்டுமே. அந்த பேரை இன்னைக்கு வச்சுக்கிறாங்க, அங்கி போட்டுக்கிறாங்க, ரைட் ரெவரண்ட்ங்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாதகம் யோசனை பண்ணி பாருங்க. தெரியாம பண்ணிட்டா ஓகே, தெரிஞ்சுதா அந்த பேரை தூக்குங்க. யார் இந்த பூமியில் ரைட் ரெவரண்ட் கிடையாது, ரெவரண்ட் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே? இந்த பூமியில் ஒரே மிகப்பெரிய பயப்படத்தக்கவர் பிதாவாகிய தேவன் மட்டுமே. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பயபக்தியோட ஆண்டவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்றார். இதையெல்லாம் வேதத்தில் இருக்கு, நீங்களும் சொல்ல மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். மற்றவர்களையும் அந்த சத்தியத்தில் வழி நடத்த மாட்டீங்க என்று சொல்லி நிறைய பேர் எழும்ப ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் போப்பு மார்க்கம் எப்படி அடக்குமுறை பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஜனங்களையும் தங்களுடைய கட்டுப்பாடு அவங்க சர்ச்சில் ஒரு குரூப் செய்துட்டா, இனிமேல் இதை விட்டு யாரும் வெளியே போயிடக்கூடாது. யோசனை பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இது ஒரு பெரிய வேடிக்கை ஆகிடும். இன்னும் கொஞ்ச நாளில். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சொல்லி இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்சியிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, அங்கே ஒன்றுமே இல்லைங்க. அடுத்தது இங்கே ஒரு சபைக்கு போனோம், இங்கே ஒன்றுமே இல்லைங்க. அப்புறம் இன்னொரு சபைக்கு போவாங்க, அங்கே ஒன்றுமே இல்லைங்க, அங்கே எழுப்புது இல்லைங்க. இப்படியா ஒவ்வொரு சபைக்காக போயிட்டு இருக்கிறதா? இது ரொம்ப தவறு தானே அப்படின்னு ஒரு வகுப்பார். இன்னொரு வகுப்பார் சத்தியத்தை தேடி போயிட்டு இருக்கிறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. எவ்வளோ கொடுமையான காலத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் தெரியுங்களா? உண்மையான சத்தியங்கள் நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பலாம் சரி. பைபிள், அதாவது இந்த பைபிள் ஸ்டடி நடக்குது பார்த்தீங்களா? குட் ஷெப்பர்ட், வேதாகம வெளிச்சங்கள், தயவு செய்து கொஞ்சம் கேட்டுருங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோம், நீங்கள் எந்த சபையில் வேணாலும் இருந்துங்க, ஆனால் கேளுங்க. இந்த சத்தியங்கள் கடைசி காலத்தில் தேவன் நமக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கார். இந்த சரித்திரங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
1800 வருஷங்களில் போப்பு மார்க்கத்தை விட்டு பிரிஞ்சு வந்த புரொட்டஸ்டன்ட் சபையாரும் போப்பு மார்க்கம் எப்படி அடக்குமுறை வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம் இல்லையா, அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் எங்கள் சொந்த உடை உடுத்திக்கிறோம், எங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிறோம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உங்கள் பேர் மாத்திரம் விளங்கட்டும்னு சொல்லுவாங்க. படித்தோம் இல்லையா, ஒரே புருஷன் கிறிஸ்து. அந்த 7 சபைகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர் சபைகள், புரொட்டஸ்டன்ட் சபைகள் அப்படி எடுத்துக்கலாம், அல்லது ஆர்சியும் ஜெயந்தர் எடுத்துக்கலாம். இயேசு கிறிஸ்து பேரை தான் வச்சுக்கிறாங்க, ஆனால் சொந்த போதனை அதான் சாப்பாடு, சொந்த ட்ரெஸ் அதை தான் ரூல்ஸு. நல்லா புரிஞ்சுக்கலாமா? இன்னொரு சபைக்கு கலரை கூட கொடுக்க மாட்டாங்க சில பேர்லாம். கவனிச்சு பாருங்க, ஒருத்தர் ஒரு சட்டை கேட்டால் 2 சட்டை கொடு, 1 மைல் தூரம் நடக்க சொன்னால் 2 மைல் தூரம் நட. ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கார். நாம் என்ன சொல்லி கொடுத்துருக்குறோம்? உனக்கு கல்றை கிடையாது, நீ என் சபையில் மெம்பராக இருந்தால் உனக்கு கல்றை இல்லைன்னு உனக்கு கல்றை இல்லை. எப்படி பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட்டு எல்லாரையும் அரவணைச்சு எல்லாருக்கும் நன்மை செஞ்சு தன்னுடைய உயிரே கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே? அவர் பேரை சொல்லி இவ்வளவு தவறான நடைமுறைகளை சொல்லிட்டு இருக்கிற இந்த போதகர்கள் எங்கே? யோசனை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் தான் இன்றைக்கி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இவங்க என்ன பண்ணுறாங்களா, இந்த அமைப்பு புரோட்டஸ்டன்ட் அமைப்பு பாருங்கள், வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 13:16. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். பாருங்க, இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதை தாங்க தப்பாக போதிச்சிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. சிறியோர், ஒரு சபைனா சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான், தரித்திரர், சுயா எல்லாம் இருப்பாங்க. இவங்க யாவரும் பாருங்க, இந்த மிருகத்தினுடைய சொரூபத்தை பற்றி சொல்லும்போது தங்கள் வலது கைகளிலாவது, அதாவது வலது கைனா கையில் ஏதோ சிப்பு போட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய பொருளை ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். வலது கைனா கிரியை, நெற்றின்னா ஞானம். அவங்க என்ன சொல்லுவாங்களா, நாங்கள் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், நாங்கள் சொல்கிறதா நீங்கள் செய்யணும். அதுதான் நாங்கள் உங்களுக்கு முத்திரைன்னா அந்த அதிகாரம். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் கேட்கணும், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் செய்யணும். அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி தான் இன்றைக்கி இருக்குது எல்லாமே. அவங்க சொல்கிறத தான் கேட்கணும். அடுத்தது பாருங்கள், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது. இப்போ அந்த மிருகத்துக்கு வரார், மிருகத்தின் சொரூபம் முடிஞ்சது, இப்போ மிருகத்துக்கு வரார் மொழியும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அந்த நாமத்தினுடைய லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனுக்கும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம் செலுத்துகிறாங்களோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க மட்டும்தான் கொள்ளணும் விற்கணும். கொள்ளணும் விற்கணும் தெரியும் இல்லையா, கொடுக்கறது வாங்கிறது. புரியுதுங்களா? அப்போ இப்போ நம்ம ஒரு உண்மையான சத்தியத்தை சொல்ல போகிறோம், ஒரு சபையில் சொல்ல போகிறோம். முதல்ல ஓகணும்னு அவங்க என்ன கேட்பாங்க, நீங்கள் எந்த சபைன்னு கேட்பாங்க ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? நாம் போய் நீங்கள் தவறாக சொல்கிறீங்க அந்தி கிறிஸ்துன்னு போய் அவங்ககிட்ட நம்ம சொன்னோம்னா நம்மளை உள்ள விடுவாங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட போதகர்கள் அல்லது அவங்களுடைய சபைகளால் அங்கீகரிக்கப்பட்ட போதகர்கள் அங்கீகரிக்கப்பட்ட சபையிலிருந்து வந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். நினச்சபடி யாருமே உள்ளே போய் என்ன செய்ய முடியாதுங்க, பேச முடியாது. அதை தாங்க சொல்கிறார். அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவங்க மட்டும்தான் கொள்றதுக்கும் விற்கிறதுக்கும், கொள்றதுன்னா சத்தியம் சொல்கிறது வாங்கிறது, அவங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம். இதை சொல்லிட்டு தாங்க அன்புக்குரிய சௌரே கிளைமேக்ஸ் வருது பாருங்க. இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் லக்கத்தை, மிருகத்தினுடைய சொரூபம் இல்லை, மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அந்த மிருகத்துக்கு ஒரு லக்கம் இருக்கு, ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன்கிறார். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் எவ்வளவு? 666. கவனிக்கிறீங்களா? இப்போ அந்த மிருகம் 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 யாரை சொல்லிட்டு இருக்கிறோம்? மிருகம் மாதிரி இந்த பூமியில் இருந்த போப்பு மார்க்கம். இப்போ அது சொல்றார், இதில் ஞானம் விளங்கும் அந்த மிருகத்துக்கு ஒரு லக்கம் இருக்கா. அந்த லக்கம் புத்தியுடையவன் கணக்கு பார்க்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு கணக்கு போட்டால் தாங்க 666 வரணும்னு பைபிள் சொல்லுது. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சிப்பிலேயே 666 இருக்கும், தலையில் 666 இருக்கும், அந்த கம்ப்யூட்டரில் 666 நம்பர் இருக்கும். அப்படி அல்ல, அது கம்ப்யூட்டர் நம்பரில். நிறைய பேர் கம்ப்யூட்டர் நம்பர்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது கம்ப்யூட்டர் நம்பரில், அது மனுஷனுடைய லக்கம். கிளியராக இருக்கா? வேத வசனம் கவனிங்க.
கொஞ்சம் நம்ம வேத வசனத்தில் தரவு இல்லைன்னு ஏமாத்திடுவாங்க நம்மளே. இங்கே கம்ப்யூட்டர் சிப்பு போட்டுருவாங்க, தலையில் போட்டுருவாங்க, அதுதான் பயங்கரம் பயங்கரம் ஏமாத்திடுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் வரப்போகிறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனுடைய டெக்னாலஜி வேறு, இங்கே சொல்லியிருக்கிற டெக்னாலஜி வேறு. இந்த சிப்பு போடுறது அதெல்லாம் வேறு சமாச்சாரம். அது இன்னும் அது வேற ஒரு சப்ஜெக்டில் நம்ம பார்க்கலாம். இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு அந்த மிருகம் வந்து மனுஷனுடைய லக்கம், அந்த லக்கம் அது மிருகத்தினுடைய லக்கம்ங்கிற சொல்கிறது போது அந்த மிருகத்தினுடைய லக்கம் வந்து ஒரு மனுஷனுடைய லக்கம். அது வந்து 666 நம்பர். அது சும்மா முன்னாடி எப்படி வந்து நிற்காது. எப்படி வரணும்? ஒரு கணக்கு போடணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இதைய வந்து திருவெளியம் பைபிளில் பாருங்கள், வாசிக்கலாம். திருவெளிப்பாடு 13:18 வாசிக்கலாம். இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை. என்ன சொல்றாரு பாருங்க. இதுக்கு என்ன வேணுமா? ஞானம் வேணும். புரிந்து கொள்ள ஞானம் வேணும். புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டோர் அவ்விலங்கிற்குரிய எண்ணை கணித்து புரிந்து கொள்ளட்டும். எவ்வளோ கிளியரா சொல்றாரு பார்த்தீங்களா? அந்த விலங்குக்குரிய எண்ணை புரிஞ்சு கொள்ளணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கணித்து புரிந்து கொள்ளட்டும். கணிக்கணுமா? இதைத்தான் புரோட்டஸ்டன்ட் நம்ம கையில் வச்சிருக்கிற பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடை. ஒரு கணக்கு போட்டால் தாங்க 666 வரணும். டைரெக்டாக அப்படி வந்து மொட்டை தலையில் வந்து நிற்கிற மாதிரிலாம் நிற்காது. அது ஒரு ஆளை குறிக்கும். அது 666. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த வசனத்தை படித்த நம்முடைய முன்னோர்கள் நிறைய படிச்சிருக்காங்க. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட பெரியார்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்தி கிறிஸ்து அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்து மாதிரியே இருந்துட்டு கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு அமைப்பு இந்த போப்பு மார்க்கம். அதை விட்டு வெளியே வந்த புராட்டஸ்டன்ட் சபை அப்படித்தான் இருக்கு. மிருகம் போப்பு மார்க்கம், மிருகத்தினுடைய சொரூபம் புராட்டஸ்டன்ட் சபை. இப்போ அந்த மிருகத்துக்கு தான் நம்பர் கொடுக்குறார். அப்போ போப்பு மார்க்கத்துக்கும் 666க்கும் ஏதோ சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறத வேதாகமத்தை கொண்டு என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கணிச்சாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா போப்பு மார்க்கத்தினுடைய எல்லா காரியங்களை உற்று கவனிக்க ஆரம்பித்தாங்க. எங்கேயாவது 666 தெரியுதா, அல்லது கணக்கு போடுற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குதா அப்படிங்கிறத நல்லா உற்று கவனிக்க ஆரம்பித்தாங்க. ஒன்று மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. போப்பு மார்க்கத்துக்கும் 666க்கும் கட்டாயமாக சம்பந்தம் இருக்குது. அது பைபிளே கிளியராக சொல்லிடுச்சு. அப்படின்னா இந்த 666க்கும் போப்பு மார்க்கத்துக்கும் கணக்கு போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உற்று கவனிக்கும் போது பாருங்கள், போப்பினுடைய ஒரு நாடு ஒன்று இருக்கு இல்லையா, வாட்டிகன், தனி நாடு. இதை குறித்து நிறைய பேசலாம். இந்த தனி நாடு போப்பு வாட்டிகனில் பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டிகன் முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கேட் இருக்குது. அந்த கேட்டில் வந்து போப்பினுடைய ஒரு டைட்டில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த டைட்டில் பேர் என்னென்னா விகேரியஸ் ஃபிலிடை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. விகேரியஸ் ஃபிலிடை லத்தீன் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கவனிக்கிறீங்களா? அங்கே மட்டும் அந்த வார்த்தை இல்லை. போப்பினுடைய அந்த ஒரு கிரீடம் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த கிரீடம் பாருங்கள், இதான் படத்தில் தெரியுது பாருங்கள். அதை கொஞ்சம் உற்று கவனிச்சிங்கன்னா பாருங்கள், அங்கே தெரியும் விக்கேரி. அந்த ஒரு ஏரோ மார்க், சிகப்பு கலர் ஏரோ மார்க் கொடுத்துருக்கு இல்லையா, அங்கே பாருங்கள். போப்பினுடைய அந்த ஒரு கிரீடத்தில் 3 லேயர் இருக்குது. அந்த 3 லேயருக்கு அர்த்தம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க தெரியுங்களா? போப்பு என்னைக்கு தன்னை உலகத்தில் இருக்கக்கூடிய ராஜா கடவுள் மாதிரின்னு சொன்னாரோ அன்னைக்கே 3 லேயர். என்ன தெரியுமா? மேலே வந்து போப்பு வந்து பரலோகத்துக்கும் அவர் தான் கடவுள், பூலோகத்துக்கு அவர் தான் கடவுள், பூமியில் இருக்கிற பாதாளத்துக்கு அவர் தான் கடவுள். இதை சொல்கிறதுக்கு தான் 3 லேயர். அதில் நடுவில் இருக்கிற வார்த்தையில் தான் விக்கேரியஸ் பிலிடைன்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த நடுவுங்கிறது இந்த உலகம். புரியுதா? இந்த உலகத்தில் இவர் தான் கடவுளாம், கிறிஸ்துவுடைய மகாபெரிய பிரதிநிதி, விக்கேரியஸ் பிலிடை அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் காமிக்கணும். போப்பு என்ன பண்ணுவார், சில முக்கியமான ஒரு 3 நாட்களில் மட்டும் ஜனங்களுக்கு தன்னை வந்து என்ன பண்ணுவாராம், கொண்டு போய் முகத்தை காட்டுவார், அருள் பாலிக்கிறது சொல்கிற மாதிரி. அப்படி காட்டும்போது இந்த ஒரு கிரீடத்தை அவர் போட்டிருப்பார். அதில் என்ன போட்டிருக்குது? விகேரியஸ் ஃபிலிடை அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இங்கிலீஷில் அதுக்கு விக்கர் ஆஃப் கிரைஸ்ட்னு அர்த்தம், கிறிஸ்துவின் பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம். இதை உற்று பார்த்தாங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம். விகேரியஸ் ஃபிலிடை அப்படின்னா இந்த வார்த்தையில் ஏதோ சம் கணக்கு இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு பார்த்தாங்க. நமக்கே தெரியும் இல்லையா, இந்தோ ரோமானிய எண்கள், ரோமன் லெட்டர்ஸ் சொல்கிறோமா? அந்த ரோமன் லெட்டரில் கவனிச்சு பாருங்க, வி
ஃபஸ்ட்டு வார்த்தையை விகேரியஸ் ஸ்பிரிட் வி தான். அந்த விக்கு என்ன நம்பர் சொல்லுங்க? 5. தெரியுதா? அந்த வி கூட 1 சேர்த்துனா 6, 2 சேர்த்துனா 7, முன்னாடி 1 சேர்த்துனா 4, 3 1 போட்டால் 3. ஞாபகம் இருக்கா? அதே தாங்க. இதை ஆண்டவர் ஒன்று சொல்றார், இந்த மிருகத்தினுடைய இலக்கம் 666, அதைய புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். என்ன பண்ணுனாங்கன்னா, அந்த விகேரியஸ் ஸ்பிரிட்ங்கிற வார்த்தையை மட்டும் தனியாக எடுத்து ஒவ்வொன்றுக்குமே கணக்கு போட்டாங்க. பாருங்க, வி பாருங்க, விக்கு 5, அடுத்தது ஐக்கு 1, அப்புறம் சிக்கு 100, அப்புறம் ஏக்கு 0, ஆருக்கு 0, ஐக்கு 1, யூ வந்து வி ஷேப் இருக்கிறனால அதுக்கு வந்து 5, அப்புறம் எஸ்ஸுக்கு 0, எஃப்க்கு 0, ஐக்கு 1, எல்லுக்கு 50. கவனிங்க. அப்புறம் ஐக்கு 1, ஐக்கு 1. அடுத்து டிஇஐ பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா டி ஃபார் 500, டி ஃபார் 500, இ ஃபார் 0, ஐ ஃபார் 1. இதில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அத்தனை வார்த்தைகளுடைய ரோமானிய எண்களை கணித்தார்கள். விகேரியஸ் டோட்டல் 112, பிலிப் டோட்டல் 53. புரியுதுங்களா? டோட்டல் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிலிடாய் பார்த்தீங்கன்னா 501. இந்த 3 பாருங்க, 112, 53, 501, டோட்டல் 666. கவனிக்கிறீங்களா? தேவன் இந்த போப்பு மார்க்கத்துக்கு கொடுத்த சீக்ரெட் நம்பர் 666, 666. புரியுதுங்களா? புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். இப்போ நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்கணும், நீங்கள் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்னா, ஆமாம், நீங்கள் என்ன புதுசாக நீங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த உலகத்தில் நிறைய வேதாகம விற்பனர்கள் இந்த ரோமன் லெட்டரையெல்லாம் கணக்கு போட்டு போப்புக்கு தான் இந்த நம்பர் கொடுத்துருக்குன்னு சொல்லி நெட்டில் போட்டிருக்காங்க. இது நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்ச விஷயம் அல்ல, நெட்டில் போட்டிருக்காங்க. பாருங்க, இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? த கீ டு த மைஸ்டிக் நம்பர் போட்டிருக்கா, லத்தீனில் போட்டிருக்கு பாருங்க, விகேரியஸ் பிலிடை. அதனுடைய அர்த்தம் என்ன? விக்கர் ஆஃப் சன் ஆஃப் காட், விக்கர் ஆஃப் கிரைஸ்ட்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ யார்? இவர் தான் கிரைஸ்டா. அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் பாருங்க, அடுத்த படம் இதுவும் நெட்டில் போட்டது தான். அது வாடிகன் படத்தையே போட்டிருக்காங்க பாருங்க. இது நாங்கள் கண்டுபிடிச்சதில்லை, இதுவும் இன்னொருத்தர் நெட்டில் போட்டது. கவனிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணவங்க இதுக்குரிய ஒரு கிரீக் வேல்யூ கண்டுபிடிச்சாங்களாம். இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். லாட்டினோஸ்னு அதுக்கு பேர். அதுலேயும் பாருங்கள், எல் ஃபார் 30, ஏ ஃபார் 1, டி ஃபார் 300, இ ஃபார் 5, ஐ ஃபார் 10, என் ஃபார் 50, ஓ ஃபார் 70, பாருங்கள், எஸ் ஃபார் 200. டோட்டல் அதுவும் 666 தான். இதுக்கு ஒரு ஹீப்ரூ வேல்யூ கொடுத்துருக்காங்க, கோமைத்துன்னு பேர். அதில் பார்த்தீங்கன்னா கே ஃபார் 200, ஓ ஃபார் 6, எம் ஃபார் 40, ஐ ஃபார் 10, டி ஃபார் 10, ஹெச் ஃபார் 400. அதுக்கும் 666 தான். புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், அது ஏன் பர்டிகுலராக போப்பு மார்க்கத்துக்கு அது என்ன 666ன்னு ஒரு நம்பரு? பைபிளில் சில நம்பர்லாம் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதை நம்ம புரிஞ்சுக்கிறக்கா தான். இது ஒரு ஜோசியமெல்லாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. 3ஆம் நாள் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. 7னா தெரியும் இல்லையா? பர்ஃபெக்ஷன். புரியுதுங்களா? 10 ஹியூமன் பர்ஃபெக்ஷன். இந்த மாதிரி நிறையா சில நம்பர்ஸ் எல்லாம் பைபிளில் நமக்கு புரிந்து கொள்வதற்கா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கா. இது ஒரு சிம்பிள், அவ்வளோதான், நல்லா புரிஞ்சுக்கலாம். 777 அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியல? மோஸ்ட் ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் அர்த்தம். 7னாலே பர்ஃபெக்ஷன். 777னா மோஸ்ட் ஹையஸ்ட் பர்ஃபெக்ட், இருக்கலே பரிபூர்ணமான ஒரு பர்ஃபெக்ஷன். ஆனால் 666ங்கிறது இருக்கிறதுலே லோயஸ்ட்னு அர்த்தம். புரியுதுங்களா? இருக்கிறதுலையே லோயஸ்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த ஒரு போப்பு மார்க்கம் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன செஞ்சார்னா, இருக்கிறதுலே லோயஸ்ட் கிரியேச்சர் அப்படிங்கிறதுனால இதுக்கு 666ன்னு பேர் வச்சார், அந்த நம்பர் கொடுத்தார். 777ங்கிறது என்ன தெரியுமா? பாருங்க, வெளிப்படுத்தல் 4:8
சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். 3 பரிசுத்தர் வருது இல்லையா, அந்த 3 பரிசுத்தர் தான் 777. அப்படி அதான் புரிந்து கொள்றது. அப்போ 666னா 3மே அசுத்தம் அசுத்தம் அசுத்தம்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார்னா இந்த போப்பு மார்க்கத்துக்கு 666 அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் நம்பர் கொடுத்துருந்தார். இவங்க 1800வது வருஷத்துக்கு அப்புறம் உலகளாவிய ஒரு சர்வாதிகாரம் இவங்ககிட்ட இல்லைன்னா கூட ஆர்சி சபையினுடைய சர்வாதிகாரம் இவங்ககிட்ட தான் இருந்தது. அப்பவும் சில போப்பு மார்க்கம் என்ன பண்ணாங்க, சும்மா இல்லைங்க, சில அரசர்களை தூண்டி விட்டு சர்வாதிகாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில அரசர்களை 1900 வருஷமெல்லாம் தூண்டி விட்டாங்களாம். அதனால தான் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 1919ஆம் வருஷம் போப்பு பயஸ் 12 அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெர்மனில் ஹிட்லரை கொண்டு போய் சான்சலரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே டிக்ளேர் பண்ணார். ஏன்னா அந்த டைமில் ஹிட்லர் கம்யூனிசம், பொது உடைமை கொள்கை இருக்கு இல்லையா, சோசலிசம், இந்த கொள்கைக்கு விரோதமாக போராடிட்டு இருந்திருக்கார். அப்போ இதில் கொஞ்சம் அவர் ஹிட்லர் ஃபேமஸ் ஆனோடனே உடனே அந்த பயஸ் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு நிறைய பேர்த்துடைய சப்போர்ட் பணம் கொடுத்து ஜெர்மனில் கொண்டு, ஏன்னா ஜெர்மன் அந்த ஐரோப்பா கண்டத்தினுடைய சென்ட்ரல் பிளேஸ், நடுவில் கொண்டு போய் அவரை சான்சலராக நியமிக்கிறார். அதே சமயத்தில் 1922ஆம் வருஷம் இட்டாலியில் பார்த்தீங்கன்னா அந்த முசோலினி என்ன பண்ணுறாருன்னா போப்புக்கிட்ட இருந்து நிறைய சப்போர்ட் வாங்கி நிறைய ஜனங்களை கொண்டுட்டு இவர் சர்வாதிகார ஆட்சிக்கு அவர் அங்கே உள்ள வரார். பாருங்கள், இதெல்லாம் 1900 வருஷத்தில். 1926ஆம் வருஷம் பாருங்கள், பில்சுட்ஸ்கி அப்படிங்கிறவர் என்ன செய்கிறார், போலந்து நாட்டை படையெடுத்து போய் அதை ஜெயிச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றார். அதுக்கு போப் பயஸ் 13 அவர் உதவி செய்கிறார். 1933ஆம் வருஷம் ஹிட்லர் பெரிய ஒரு அதிபர் மாதிரி போய் உட்கார்ந்தார். எங்கே? ஜெர்மனியில். 1939ஆம் வருஷம் ஜெர்மன் பாருங்கள், இவர் ஹிட்லர் வாட்டிகன் போப்போட ஒரு பெரிய அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறார். எதுக்கு தெரியுங்களா? அவங்களும் சர்வாதிகாரிகள், இந்த ஹிட்லரும் சர்வாதிகாரி. மறுபடியும் ஐரோப்பா கண்டத்தை பக்கத்தில் இருக்கிற உக்ரைன் நாடு, போலந்து நாடு, இதெல்லாம் ஆர்சியினுடைய கோட்டை மாதிரி. அங்கே இருக்கிறவங்களெல்லாம் எப்படியாவது நமக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி இந்த ஜனங்கள் போப்பு மார்க்கத்தோட சப்போர்ட் பண்ணி நிறைய சண்டை போட்டே இருந்திருக்காங்க. ஆனாலும் நிறைய ஜனங்கள் அதிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா 1989ஆம் வருஷம் கம்யூனிசம் விழுந்தது இல்லையா, பெரிய சோசியல் கம்யூனிசம் விழுந்தது. இதுக்கு என்ன காரணம்? பத்திரிகையில் எழுதியிருக்காங்க பாருங்கள். போப் ஜான் பால் இருக்கார் இல்லையா, 297வது போப் அவர் ஜான் பால், நீங்கள் படத்தில் பார்க்குறோம். அன்னைக்கு இருந்த ரொனால்ட் ரீகன் அவரோட அலையன்ஸ் போட்டு சில சதி வேலைகள் ஏற்பட்டு தான் இந்த மகா பெரிய பொது உடைமை கொள்கையுடைய அந்த கம்யூனிசம் இருக்கு இல்லையா, அந்த ஆட்சியே கீழே விழுந்து தான். இதை குறித்து டைம்ஸ் பத்திரிகையில் 1992ஆவது வருஷம் வந்த ஒரு டைம்ஸ் பத்திரிகை பிப்ரவரி 24ஆம் தேதி அவங்க தலையங்க போட்டு எழுதியிருக்காங்க. பாரு, அந்த படம் கூட காமிச்சிருக்காங்க பாரு. போப் ஜான் பால் அண்ட் ரீகன் பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி அலையன்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அவங்க இப்போ அந்த கம்யூனிசத்தை இவங்க தான் கீழே விழ வச்சது. அப்போது இவங்க கீழே விழுந்து கூட நிறைய போப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு இங்கே இருக்கிற தலைவர்களை வச்சு முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களது நிலைச்சு நிற்கல. ஆனாலும் போப்பு ஆர்சிக்கு அவங்க இன்னும் தலைவராக தான் இருந்துட்டுருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா மார்ட்டின் லூத்தர் காலத்துக்கு அப்புறம் போப்புக்கு ஒரு பெரிய ஒரு அடி விழுந்தது. நெப்போலியன் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மிகப்பெரிய மரண அடி விழுந்தது. ஆனாலும் போப்பினுடைய அதிகாரம் இன்னும் ஆர்சியில் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, போப்பு மார்க்கத்தை விட்டு வெளியே வந்தாங்க ப்ரொட்டஸ்டன்ட்டு. இவங்க வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் 95 குற்றச்சாட்டுகளை போப்புக்கு விரோதமாக எழுதினார், போப்பு மார்க்கத்துக்கு விரோதமாக. அதில் 50-60 குற்றச்சாட்டோடு வந்துட்டாங்க வெளியே. அந்த குற்றச்சாட்டை மிக விமர்சையாக இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் டிசம்பர் 25ஆம் தேதி குட் ஃப்ரைடே, அப்புறம் சாம்பல் புதன்கிழமை, இந்த மாதிரி நிறைய தவறான பண்டிகைகள், தேவனுக்கு பிரியமில்லாத தவறான கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் இன்னும் அவங்க கொண்டு வந்ததா ஆர்சியில் இருந்து தான் கொண்டு வந்து இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிசம்பர் 25ஆம் தேதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் நமக்கு தெரியும், அதை சப்ஜெக்டே கேட்டிருக்கீங்க இல்லையா? அதை அவ்வளோ பெருசாக பேசி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டாங்க, அவர் சொல்லாததை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சாத்தான்.
தனக்கென்று ஒரு அமைப்பு இந்த பூமியில் இருக்கணுங்கிறக்காக தான் அந்த ஆர்சி அப்படி உருவாக்கணும். தேவனை அனுமதிச்சிட்டார். அதை விட்டு வெளியே வந்தாங்க புரோட்டஸ்டன்ட்டு. அவங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டான். அவர்களும் இன்னும் சத்தியத்துக்குள்ளே வரல. ஏன் ஏன் அந்த மிருக மாதிரியே தான் இவங்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா இவர்கள் போதனையும் தவறு, போதிக்கிற ஜனங்களும் தவறுங்கிற போது தேவன் இதை என்ன செய்ய போறார்? அது வேணும் இல்லையா? இவங்க என்ன செஞ்சாங்கன்னு இன்னொரு தடவை கவனிக்கலாம். என்ன மிகப்பெரிய தவறு செஞ்சாங்க தெரியுங்களா? பாருங்க, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் கவனிக்கிறீங்களா? 12ஆம் அதிகாரத்தில் போப்பு மார்க்கத்தை ஒரு மிருகத்துக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கு. 13ஆம் அதிகாரமும் மிருகம் போப்பு மார்க்கத்தை ஒரு மிருகத்துக்கிட்ட பேசியிருக்கு. மிருகத்தை, அதாவது மிருகத்துக்கு ஒப்பிட்டு. ஆனால் அதே போப்பு மார்க்கத்தை வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் எதற்கொப்பிட்டு பேசுது பாருங்க. அதை மிருகத்துக்கு ஒப்பிட்டு பேசுனா புரியுதா? மிருகம் மாதிரி அவங்களுடைய ஆக்ஷன் இருந்ததுங்கிறத காட்டுறதுக்கு தான் மிருகத்துக்கு ஒப்பிட்டு. அப்போ அதே சமயத்தில் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் போப்பு மார்க்கத்தை எதை குறித்து பாருங்க, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னுடனே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. திடீர்னு புதுசாக ஒரு மேட்ரு வருது பாருங்க. எப்படி ஒரு பாருங்க, 7 கலசங்களுடைய தூதர் வந்து நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்களா? வேசித்தனம் பண்ணினாங்க. அவருடைய வேசித்தனத்தின் மதுவால் பூமியின் ஜனங்கள் வெறி கொண்டிருந்தார்களே. புதுசா பெரிய திரளான தண்ணீர், அதுக்கு மத்தியில் ஒரு வேசி உட்காந்துருக்கான். இந்த அம்மா எல்லாத்துக்கும் வேசித்தனம்ங்கிற மதுவை ஊற்றி கொடுத்துருச்சா. அப்போ மது ஊற்றி குடித்தா பூமி ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா? வெறிச்சிருந்தாங்களா, என்ன நடக்குதுன்னே தெரியாமல். இப்படி ஒரு அம்மாவை காட்டுறார். சரி, இந்த ஸ்திரீ யாரு? அடுத்த வசனம் பாருங்க, 4ஆம் வசனம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு. எப்படி இருக்குதா? ஒரு மகா பெரிய சிங்காரமா இருக்குதான். யாரு? இந்த ஸ்திரீ சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அசுத்தமான விஷயத்தை நிறைந்திருந்த ஒரு பொற்பாத்திரத்தை இப்ப இந்த கையில் வச்சிருக்கான் பாருங்க. இந்த மாதிரி கையில் வச்சுட்டு இருக்கா. இது யாருன்னு தெரியணும், நல்ல கவனிங்க. இது யாருங்கிறத அவரே சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 17:6. அந்த ஸ்திரீ, இப்ப நீங்களே சொல்லுவீங்க பாருங்க யாருன்னு. பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சிகளுடைய இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். புரியுதா? இந்த ஸ்திரீ வேறு யாரும் இல்லைங்க, உண்மையான பரிசுத்தவான்களை கொன்று குவிச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய சாட்சிகளை அடிச்சு கொன்ன ஒரு ஸ்திரீங்க இது. புரியுதா? அப்படின்னா கேள்வி, அப்படின்னா பல நூற்றாண்டுகளாக உண்மையான தேவ பிள்ளைகளை அடிச்சு கொன்றது யாருங்க சொல்லுங்க? போப்பு மார்க்கம் படிச்சமல்லையா கடந்த சரித்திரங்கள்? புரியுதா? அப்ப வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் போப்பு மார்க்கத்தை வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் என்ன சொல்லி அழைக்குது? மிருகம் என்று சொல்லி அழைக்குது. அதே போப்பு மார்க்கத்தை வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் என்ன சொல்லி அழைக்குதுன்னா வேசின்னு அழைக்குது. அங்க ஏன் மிருகம்னு சொல்லுச்சு? மிருகம் மாதிரி நடந்தார்கள். இங்க ஏன் வேசின்னு சொல்லுச்சு? வேசி மாதிரி நடக்கிறாங்க. நம்ம படிச்சோம் இல்லையா? 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடிச்சிட்டு நாங்கள் சொந்த ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உங்கள் பேர் மாத்திரம் வச்சுக்கிறோம். அப்போ பேர் மாத்திரம் புருஷன் பேர் வச்சுக்கிட்டு சொந்தமாக செய்துட்டு இருக்கிறதுக்கு பேர்லாம் வேசி தானே இல்லையா? ஸோ அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லை கேட்காத எந்த சபையும் இந்த கண்டிஷனில் தான் இருக்கா. புரிஞ்சுக்கலாம்ல? கவனிங்க, ஆர்சி பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். அதுதான் அந்த அந்த வேசின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது ஆர்சி மக்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி சரித்திரங்கள் தெரியாது, தெரிந்து கொள்ள வேணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் போப்பு மார்க்கம் எவ்வளவு பேர்த்த கொன்று குவிச்சிருக்காங்க. அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஆர்ஃபனேஜ் நடத்துறது, ஸ்கூல் நடத்துறது, அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ நமக்கு என்ன தெரியும்? இவங்க நன்மை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நினச்சிட்டு இருப்போம். முன்னான சரித்திரங்களை பார்க்கணும்.
பார்த்தா தான் இவங்க எவ்வளோ மோசமான, நான் மறுபடியும் சொல்கிறேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது சாத்தான் இந்த அமைப்பை பயன்படுத்தி எப்படி ஜனங்களை கொன்று குவிக்கிறான், ஏமாத்துறாங்கிறது தான். உள்ளே இருக்கக்கூடிய பாமர ஜனங்களை பற்றி பேசவே இல்லை. இந்த அமைப்பு தான் போப்பு மார்க்கம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ப்ராட்டஸ்டன்ட் அமைப்புகள் தான் அமைப்புகள் சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம், அந்த ஜனங்களுக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த ஜனங்க யார்? நாம தாங்க. முறைப்படியான சத்தியங்கள் தெரியறதில்லை. அதனால் எங்கேயோ பாருங்கள், இங்கே ஒன்று கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறோம், இன்னொன்று கிடைக்கலன்னா அங்கே போகிறோம். இப்படி தான் போயிட்டுருக்கிறோமா? காரணம் என்ன? எது சத்தியம், யார் உண்மையாக வழிநடத்துறது, எப்படி தேவனுடைய கைடன்ஸு தெரியாமல் இருக்கிறனால தாங்க இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க இல்லையா? பாவம். ஜனங்களை பற்றி இங்கே பேசலை. இந்த ரெண்டுமே அமைப்புகள் தான். அப்போது இந்த வேசி மார்க்கம்ங்கிறது போப்பு மார்க்கம் என்கிற அமைப்பு, இந்த அமைப்பை தான் சைத்தான் பயன்படுத்தி தவறான போதகங்கிற மதுவை ஊற்றி ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு கொடுத்துட்டான். இன்றைக்கி அவனுடைய போதகத்தில் தாங்க எல்லாரும் நிற்கிறாங்க. இன்றைக்கி நிறைய சினிமா எடுக்கிறாங்க பாருங்க. செத்து போனால் ஆவியாக வந்து பழி வாங்கிறது, அந்த படம் தான் நல்லா ஓடுதான். நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு கேட்டுறாதீங்க, எல்லாம் கேள்விப்பட்டா தான் சொல்லிட்டு இருக்கிறோம். சரியா? அப்போ இதெல்லாம் சாத்தானுடைய போதகம். செத்து போனவங்கலாம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து எழுப்பும் போது தான் வருவாங்கன்னு சொல்லுது. அப்போ செத்து போனவர்கள் மாதிரி வந்து பேசுறது யாரு? கெட்டு போன தேவதூதர்கள். படிச்சோமா இல்லையா? அதை மறைச்சிட்டான். இந்த போதகம் அங்கிருந்தாங்க வந்துச்சு. நரக போதனை, நெருப்புல ஓட்டு சதா காலமும் வாட்டிட்டு இருப்பார் கடவுள் என்கிற போதனை இல்லையா? ஆத்துமா சாகாது என்கிற போதனை. இந்த மாதிரி எத்தனையோ தவறான போதனைகள். அதுதான் மது. அதை ஊற்றி கொடுத்தான், எல்லாரும் குடிக்கிறாங்க. யார் மூலமாக கொடுத்துட்டான்? இந்த வேசி மூலமாக கொடுத்தான். புரியுதா? அதனால் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த ரோமன் கேத்தலிக் சபையை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே 17ஆம் அதிகாரத்தில் வேசி என்று அழைக்கிறார். 13ஆம் அதிகாரத்தில் மிருகம் என்று அழைக்கிறார். அந்த மிருகத்துக்கு ஒரு சீக்ரெட் நம்பர் கொடுத்துருக்கார், 666. புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இதே வேசிக்கு, இந்த போப்பு மார்க்கத்துக்கு எப்படி 666 ஒரு சீக்ரெட் நம்பர் கொடுத்தாரோ, அதே மாதிரி ஒரு சீக்ரெட் பெயர் கூட வச்சிருக்காருங்க. அது என்னன்னு படிக்கலாமா? பாருங்க, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். மேலும் ரகசியம் எப்படி ஆரம்பிக்கிறார்? இது ஒரு ரகசியம்ங்கிறார். பாருங்க, மேலும் இது ஒரு ரகசியம். மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இந்த போப்பு மார்க்கத்துக்கு ரகசியமா தேவன் என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுங்களா? மகா பாபிலோன். புரியுதுங்களா? இது ஏன் பேர் வச்சாருங்கிறதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. அதை அடுத்த வாரம் பார்க்க போறோம். சரியா? ஏன் இந்த போப்பு மார்க்கத்துக்கு தேவன் மகா பாபிலோன்னு ஒரு பேர் வச்சார்? அப்போ போப்பு மார்க்கத்துக்கு தேவன் வச்சிருக்கிற சீக்ரெட் நம்பர் 666. போப்பு மார்க்கத்துக்கு தேவன் வச்சிருக்கிற சீக்ரெட் பெயர் பாபிலோன். அது எப்படியா பாருங்க, வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம். அப்படின்னா இந்த அம்மா அருவருப்புகளுக்கெல்லாம் தாயா. அப்போ ஒரு தாய் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பிள்ளை இருக்கணுமா இல்லையா? பிள்ளைகள். அப்போ அருவருப்புகளுக்கெல்லாம் தாய் என்னும் நாமம் வெற்றி இருந்தான். இப்போ நல்லா கவனிச்சுக்கலாம். அப்படின்னா இந்த அருவருப்புகளுக்கெல்லாம் தாய் யாருன்னா ரோமன் கேத்தலிக், போப்பு மார்க்கம். அப்போ தாய்னா அந்த தாயிலிருந்து வெளியே வந்த பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா? அந்த பிள்ளைகள் யார்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு நல்லா தெரியும். அதிலிருந்து வெளியே வந்தவங்களாம் யாருங்க? புரோட்டஸ்டன்ட்ஸ். புரியுதா? தாய் மாதிரியே இருக்காங்க. எசேக்கியேல் எழுதுவார் 16ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிக்கலாம். இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள். தாயை போல பிள்ளை. நம்ம கூட சொல்றதெல்லாம் கவனிச்சிருக்க முடியாது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. இப்படித்தான். அப்ப பாருங்க, அந்த போப்பு மார்க்கம் தான் பாபிலோன், மகா அருவருப்புகளுக்கு தாய். அதை விட்டு வெளியே வந்த அந்த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் சொல்றோம் இல்லையா, சிலை, அதே மாதிரி புரோட்டஸ்டன்ட் அதாங்க பிள்ளைகள். ஸோ இதனுடைய டோட்டல் பேர் என்ன தெரியுமா? பாபிலோனும் அவள் குமாரத்திகளும். தட் டைட்டில். போப்பு மார்க்கமும் வெளியே வந்த புரோட்டஸ்டன்ட் சபைகளும் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா? இதை தேவன் தீர்க்க தரிசனத்தில் சொன்ன எப்படி சொல்லுவார்னா, பாபிலோனும் அவள் குமாரத்திகளும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இதை குறித்து ஒரு பெரிய ரகசியத்தை தேவன்
நமக்கு சொல்லிட்டார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது இந்த போப்பு மார்க்கத்துக்கு தேவன் வச்சுக்கிற சீக்ரெட் பேர் என்னன்னா பாபிலோன். சரி, இவ்வளோ மோசம் பண்ணியிருக்கிறாங்களே, இவ்வளோ தவறாக போயிருக்கிறாங்களே, இந்த பாபிலோன் என்கிற போப்பு மார்க்கம் இப்போ தேவன் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி கவனிக்கும்போது, கவனிக்கிறீங்களா? கவனிங்க. இந்த அந்தி கிறிஸ்து சப்ஜெக்டு ஆரம்பிக்கும் போதே இப்போ அதை ஞாபகத்தில் வச்சுங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் படித்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். யாராவது இயேசு கிறிஸ்து வந்துட்டார்னு சொன்னால் நம்பிடாதீங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வரணுன்னா இந்த பூமியில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. அவன் வெளியே வருவான், உள்ளுக்குள்ளே இருப்பான், வெளியே வருவான், தன்னை தேவன் போல காட்டுவான். அதெல்லாம் பார்த்தாச்சுப்போம். காட்டி கீழே விழுந்துட்டான். அப்படி இருக்கும்போது கர்த்தர் தமது வருகையின் பிரசனத்தினாலே வாயின் சுவாசத்தினாலே அவனை நாசம் பண்ணுவார்னு இருக்கும். அது பின்னாடி 2ஆம் வருகை சப்ஜெக்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கால பகுதியில் தான் இருக்கிறோம். அதனால இந்த பாபிலோன் தேவன் என்ன செய்ய போறார் வாசிக்கலாமா? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா? இதை இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பாருங்க, மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. இது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் இந்த பூமியில வந்தா மகிமையில இந்த பூமி பிரகாசமாகும்? சும்மா வர எல்லா தேவதூர்கள் வந்தா பிரகாசம் ஆயிடுமா? புரியுதுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை தீர்க்க தரிசன பாஷையில் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, மிகுந்த அதிகாரமுடையவராய் வானத்திலிருந்து அவர் வரும்போது அவருடைய மகிமையினால் இந்த பூமி பிரகாசமாகும். அப்போ வர்றவர் யாருங்க? வர்றவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்கலாம். அவர் தாங்க மிகுந்த அதிகாரமுடையவராக வரப்போறார். அப்படி வரும்போதே ஒரு சத்தம் போட்டு வராராம். கவனிங்க, எப்படி சத்தம் போட்டு வரார்? அவன் மகா, பாருங்க, பலத்த சத்தமிட்டு, சும்மா சாதாரண சவுண்ட் இல்லை, பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்ததுங்கிறாராம். புரிஞ்சுங்களா? இது யார் சொல்றது தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. வந்தோடனே சொல்லுவாரா, மகா பாபிலோன் விழுந்தது. அது ஏன் 2 தடவை விழுந்தது? ஒன்று அம்மா, இன்னொன்று பிள்ளைகள். பாபிலோனும் அவள் குமார்த்திகளும் 2மே விழுகுமா. ஏன் தெரியுமா? அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், புரியுதுங்களா, அசுத்தமும் அருவருப்பும் உள்ள பறவைகளின் கூடுமாயிற்று. இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தா பயங்கரமான அர்த்தம் கொண்டது. சுருக்கமாக சொன்னால், நம்ம சத்தியத்தில் சகோதரர்கள் எல்லாம் நம்ம சபை கூடி வரும்பொழுது அல்லது ஒரு பெரிய மீட்டிங் வரும்பொழுது நம்ம எதை மட்டும்தான் அதிகமாக பார்க்கணும்? நீங்கள் உலகமெங்கும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இங்கே அதை குறிச்சா பிரசங்கம் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிசாசு இருக்குது, பேய் இருக்குது, அசுத்த கட்டு இருக்குது, பில்லி சூனிய கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலையா? எத்தனை தடவை திருப்பி இதே சொல்லுவீங்க? எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு பில்லி சூனிய கட்டு, உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஆவியிலிருந்து விடுதலை, உங்களுக்கு தலைவலியிலிருந்து விடுதலை, இதைவே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. தேவனுடைய ராஜ்யம் உள்ள வந்திருக்கு சொல்லணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம். நம்முடைய பரிசுத்தமாக எந்த அளவு போகணும்? 31,000 வசனங்கள், எவ்வளவு பெரிய சத்தியங்களை அடங்கியிருக்கு. அந்த சத்தியங்களை சொல்றதுக்கு யாருமே தயாரா இல்லைங்க, இல்லையா? ஜனங்களை கூப்பிட்டு உங்களுக்கு கவலையா, கம்பளையா, கடன் தொல்லையா, திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஜனங்களும் இதையவே கேட்டு தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கான்னு பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. ஒரு மாற்றம். அப்படி ஒரு வேளை மாற்றம் நடந்துன்னா அடுத்த கூட்டத்துக்கு ஏன் போறீங்க? நீங்க தான் ரெடி ஆயிட்டீங்க இல்லையா? மறுபடியும் அடுத்த கூட்டத்துக்கு ஏன் போறீங்க? மாற்றம் ஒன்றும் நடக்கல, இங்க ஏதாவது கிடைக்குமா? இப்படி தாங்க ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த எதிர்பார்ப்புகளை அறியாமையாக பயன்படுத்தி கொண்டு போதவர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அதனால தான் சொன்னார், அது பேய்களுடைய குடியிருப்புன்னார், அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடு, அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகள் அந்த போதகர்கள் கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள்.
பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பாருங்க, எல்லா ராஜாக்களோட அலையன்ஸ் போடுறாங்க பாருங்க, அரசியல்வாதிகளோட. எத்தனை பேர் வந்து பாருங்க, மத போதகர்கள். ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை, நான் உலகத்தார் அல்லாது போல நீங்கள் உலகத்தார் அல்ல சொல்றாரா? ஆனால் இன்னைக்கு பாருங்க, அரசியல்வாதிகளோட அலையன்ஸ் போட்டுட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்றதும் இல்லையா, அவங்களுக்காக இந்த ஏன்னா இந்த உலகமே அழிய போகுது, சாத்தானுடைய ராஜ்யங்கள் அழிய போகுது, இப்ப அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இவர்கள் நல்ல ஆட்சி ஏற்படுத்துவாங்க. ஒரு நாளாவது நடக்குமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராம இந்த பூமியில நல்ல ஆட்சி கிடையாது. இதுதான் சத்தியம். இதை புரிஞ்சுக்காம நீங்க என்ன பேசினாலும் அது பொய் தான். அதனாலதான் சொன்னார், இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மதுவை ஊத்தி ஜனங்களை வந்து ஒரு மயக்கத்திலேயே வச்சிருக்காங்க. பூமியின் ராஜாக்களோட வேசித்தனம் பண்றாங்க, பூமியின் வர்த்தகர் பெரிய பெரிய பிசினஸ் மேனோட வேசித்தனம் பண்றாங்க. நடக்குதா இல்லையா? கவனிக்கிறீங்களா? அடுத்தது இப்ப என்ன நடக்க போகிறீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே? ஆகையால் அவளுக்கு வரும் பாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளில் வரும். இது ஆர்டர் மாதிரி இருக்குதுங்க, புரியுதா? இந்த ஆர்டர் எப்படி திரும்ப வரணும்? முதல்ல பஞ்சம், அப்புறம் துக்கம், அப்புறம் சாவு, அழிவு, அதான் சாவு. அப்போ இன்னைக்கு என்ன வந்தாச்சு தெரியுங்களா? எல்லா பெயர் சபைகள்லையும் போதகர்கள் மத்தியிலையும் பஞ்சம் வந்திருக்குங்க, வேத வசன பஞ்சம் வந்திருக்குதுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கிறாங்க. கொரோனா வந்திருக்கு, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. கொரோனாவை நீக்க முடியுமா? அது அதுவாக போகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதுங்களா? ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? அதே மாதிரி 2020 ஆசீர்வாதமான ஆண்டுன்னு சொன்னாங்க. அப்போ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னே உங்களுக்கு தெரியல. தெரியாமல் என்ன பண்ணுறாங்க? ஜனங்களை ஏமாத்துறதை சொல்கிறாங்க இவங்க. அதான் இதெல்லாம் தான் வேத வசனம் கிடைக்காத பஞ்சம். அடுத்தது துக்கம். என்ன துக்கம் தெரியுங்களா? இப்போ பஞ்சம் வந்தாச்சு, இனி இந்த பெயர் சபைகளுக்கு சத்தியம் கிடையாது, பஞ்சம் வந்தாச்சு. அடுத்தது இவங்க என்னென்னவெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு நடக்காது. இப்போ சொல்கிறாங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு. அதெல்லாம் ராஜ்யத்தினுடைய விஷயம், கவனிங்க. அப்போது இன்னைக்கு ஜனங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு சந்தோஷம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு. யாருடைய வாழ்க்கையில் அது இல்லைங்க. அப்படி பார்த்தா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு கார் வச்சுருந்தா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் 4 கார் வச்சுருக்கார். அவர் ஆசீர்வாதம் சொல்லுவாரா இல்லையா? என்னை தேவன் ஆசீர்வதிச்சு வச்சுருக்காரு. என்ன தேவனுடைய ஆசீர்வாதம்னா எவ்வளவு சத்தியங்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அதுதாங்க ஆசீர்வாதம். அதை தெரியாமல் இருக்கிறமே. யோசனை பண்ணி பாருங்க, கார் கிடைக்குது, பங்களா கிடைக்குது, பெரிய பதவி கிடைக்குது, இதுதான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். சாய்த்தான் என்ன பண்ணிட்டான்னா ஜனங்களை ஏமாற்றி வச்சிருக்கான். யார் மூலமா? இந்த பெயர் சபைகள், அதன் போதகர்கள் மூலமா. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, எதிர்பார்த்தது அத்தனை நடக்காது, துக்கமாக மாறும். அடுத்தது சாவு, அழிவு தான். கம்ப்ளீட்டாக அந்த பெயர் சபைகளுக்கு ஒரு அழிவை தேவன் கொடுக்க போறார். அவள் அக்கினியினாலே சுட்டரிக்க போற. புரிதல ஒன்றும் இல்லாமல் போக போகுது இந்த பெயர் சபைகள் எல்லாம். ஸோ இதைத்தான் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போதே இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரா, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. இப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்களோட வர்த்தகர்களோட பெருசாக அலையன்ஸ் போட்டிருக்காங்க. அன்புக்குரிய சோர்களே கவனிங்க, இப்படிப்பட்டவர்களை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்களால் பெரிய 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 லேண்ட் லார்ட்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் அவளுக்கு உண்டான வாதையினாலே தூரத்தில் நின்று என்ன சொல்லுவாங்களா, ஐயையோ சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனைகளினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகா நகரமே, இவ்வளோ பெரிய சர்ச் சிஸ்டம், ஐயோ அப்படியே அழிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்பாங்களாம். ஒரே நாளிலே இவ்வளவு ஐஸ்வர்யம் அழிந்து போயிற்று என்று அழிது துக்கிப்பார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் பாட்டி சரி, இந்த பெயர் சபைகளுடைய அழிவு நிச்சயம். இந்த அமைப்புகள் அழிய போறது நிச்சயம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இது ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம், அது நிறைவேறிய தீரும். ஒரு மகா பெரிய அழிவை இந்த பெயர் சபைகள் சந்திக்க போகுது. அதனால தான் தேவனே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார் பாருங்க. வெளிப்படுத்தல் 18:22 வாசிக்கலாம். சுரமண்டலக்காரரும் கீத வாக்கியக்காரரும் நாகஸ்வரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. சுரமண்டலக்காரர் இவங்க எல்லாம் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள்,
அதனால தான் அடுத்த வசனம் பாருங்க, எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்திலே காணப்படுவதில்லை என்றார். உண்மையான சத்தியத்தை சொல்லக்கூடிய எந்த ஊழியக்காரனும் இனி உங்ககிட்ட வரமாட்டான். நீங்கள் தான் வந்து வாங்கிக்கணும். அருமையான வாய்ப்பு யூடியூப்பில் கிடச்சிருக்குது, கேட்டுச்சுங்க, தெரிஞ்சுக்குங்க சொல்கிறார் நம்மக்கிட்ட. இனி அங்கே வர்றதுக்கான வாய்ப்பில்லை, இனி அங்கே வந்து சொல்லுவதற்கான வாய்ப்பில்லை. எந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை, விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்படும். சத்திய விளக்கு இருக்குல்ல, மணவானுடைய சத்தம் மணவாட்டியுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை. கிளியராக சொல்லிட்டார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துடைய சத்தியம் இன்னைக்கு உனக்கு வராது. மேபி வசனம் வேணால் நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, ஏதோ ஒன்று சொல்லி பாட்டு துடிக்கிறேன் என்ன வேணாலும் பாடிட்டு இருந்தோம், அவ்வளோதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை கேட்காம, புரியுதுங்களா, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. பைபிளே படிக்காம சும்மா மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வேதத்தை படிக்கணும், வேதத்தின்படி ஜெபம் பண்ணணும், ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் தேவனிடத்திலே நாம் பேசுவது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், நீ என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியும், சுருக்கமாக பேசுனார். நம்ம என்ன பண்ணுறோம், மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன தப்பு நடக்கு தெரியுங்களா, அவர் பேசினதை கவனிக்கிறது இல்லை. நம்ம அதிகமாக செலவு பண்ணக்கூடிய நேரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை படிக்கிறதாங்க. அதை கேட்காம, நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா, நாம் அவர்கிட்ட அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு எல்லாமே தெரியும். ஒரு சகோதரர் சொன்னார் நம்மக்கிட்ட, பிரதர், அதாவது அவர் நம்மக்கிட்ட அதிகமாக பேசணுமா, நம்ம அவர்கிட்ட அதிகமாக பேசணுமான்னு கேட்டார். அப்புறம் நாங்கள் சொன்னோம், நீங்களே சொல்லுவோம். அதுக்கு அவர் சொல்கிறார், 31,000 வசனம் கொடுத்துருக்காருன்னு என்ன அர்த்தம், அவர் தான் நம்மக்கிட்ட அதிகமாக பேசணும்னு அர்த்தம். கரெக்ட் தானே? அதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவனுக்கு எல்லாமே தெரியும், உங்கள் ஜெபம் சுருக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். கைடன்ஸ் தான் எவ்வளோ நாள் வேணாலும். அப்புறம் தனிப்பட்ட முறையில் வீட்டில் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம பேசலாம் தேவனோட, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதெல்லாம் சபையினோடு கூடி வரும்போது பேசிகிட்டு இருக்கிற போது அவர் சொன்னது எங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொன்னார்னா, நம்ம ரொம்ப நேரம் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணால் என்ன அர்த்தம் தெரியுங்களா பிரதர், தேவனை பார்த்து நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரினார். எங்களுக்கே கதி கலங்கிருச்சு. இப்படி ஒரு கருத்து இருக்கா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தேவன் நம்மகிட்ட அதிகமாக பேசணுமா, நாம் அவர்கிட்ட அதிகமாக பேசணுமா? தேவன் தாங்க பேசணும். அவர் பேசணும், நம்ம கேட்கணும், நடக்கணும், அவ்வளோதான். நம்ம பேசலாமா? பேசலாம், தாராளமாக பேசலாம். தேவன்கிட்ட எப்படி பேசணும், எவ்வளவு நேரம் பேசணும், என்ன பேசணும், எல்லாமே வேதத்தில் இருக்குங்க. வேதத்தின்படி பேசணும், அப்போ தான் தேவன் அதை அங்கீகரிப்பார். இது ஏன் இவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறோம் அப்படின்னா, இது தெரியாதனால தாங்க நிறைய பேர் பாருங்கள் ரொம்ப அஞ்ஞானத்தில் இருக்கிறாங்க. இதை தாங்க சொல்கிறார், விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் இல்லை, மணவனுடைய சத்தம் இனி உன்கிட்ட கேட்காது. சரியா? அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னும் கொஞ்ச நாள் மகா பாபிலோன் விழுந்தது, அது ஏற்கனவே விழுந்துருச்சுங்க. அழிந்ததுன்னு சொல்ல இன்னும் கொஞ்ச நாள் அழிய போகுது. ஏற்கனவே சத்தியம் உள்ளே போகாதனால சபைகள் எல்லாம் விழுந்தாச்சு, எந்திரிக்கவே முடியாது. ஒரு காலம் கிறிஸ்துவுடைய வழியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ட்டார் அமைப்புகள். ஜனங்கள் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் நேரத்தில் இந்த அமைப்புகள் எல்லாம் நீ வெளியே வராது, இது அழிய போகிற அமைப்பு. இப்போ யோசனை பண்ணிப்பார், இன்னும் கொஞ்ச நாள் அந்த அமைப்பு அழிய போகுதுங்கிற போது அந்த அமைப்புக்குள்ளே தாங்க நம்ம எல்லாம் இருக்கிறோம். மேக்சிமம் அதுக்குள்ளே தான் இருக்கிறோம். இப்போ நம்ம அங்கே இருந்தால் என்ன ஆயிரும் சொல்லுங்கள்? அந்த அமைப்புக்குள்ளே இருந்தால் என்ன ஆகும்? நம்மளும் அழிஞ்சிருவோம். ஐயோ, நம்மளும் அழிஞ்சிருமா? சரி, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இத்தனையும் சொல்லிட்டு நீங்கள் அழிஞ்சு போயிருங்கன்னு ஆண்டவர் சொல்லுவாரா? அல்ல அன்புக்குரிய சகோதர சொல்லே, இத்தனையும் சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது எப்படி ஆரம்பிக்க தெரியுங்களா? என் ஜனங்களே, என் ஜனங்களே. இப்படி யாரை கூப்பிடுவாருங்க? விசேஷமா இந்த சத்தியத்தை உலகத்தில் எந்த மூலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு தான். எங்களுக்கு இந்த வார்த்தை ஏற்கனவே முன்னாடி வந்துருச்சு. என் ஜனங்களே, அப்பா என் ஜனங்களேன்னு கூப்பிடுறீங்களா? ஆமாம். நாங்கள் என்ன பண்ணணும்? இந்த பெயர் சபை மத்தியில் நாங்கள் குடியிருந்துட்டு இருக்கிறோம். எது சத்தியம்னு தெரிய மாட்டேங்குது.
யார் சொல்கிறது சரின்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் குழப்புறாங்க. தேவனுடைய உண்மையான சத்தியம் தெரியல, குழப்பமாக இருக்கு. என் ஜனங்களே அப்படின்னு கூப்பிட்டீங்களா, நாங்கள் என்ன பண்ணோம்? வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் விசேஷம் 18 பாருங்க. வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும், அவள் யாருங்க? பொப்பு மார்க்கம், அதனுடைய பிள்ளைகள். அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். பாருங்க, இந்த அழைப்பு, இந்த சத்தியம், இந்த யூடியூப் மூலமா, இந்த வசனங்களின் மூலமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்குறீங்க இல்லையா, கூப்பிடுறார். என் ஜனங்களே, அங்கிருந்து அழிஞ்சிருவீங்க, வாதையில செத்துருவீங்க, வந்துருங்க. எத்தனை பேருக்கு காது இருக்கு? காதுள்ளவன் கேட்க கடவன். எங்களுக்கு அது கொஞ்ச நாளுக்கு முன்னால இந்த சத்தம் கேட்டதுங்க. நாங்களும் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துதான் இந்த உண்மையான சத்தியங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு 46வது வகுப்பு. ஒருவேளை இந்த சத்தியத்தை இது மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்கள், இதை கேட்டோன்னு அதிர்ச்சி ஏறாதீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா 1லிருந்து 46 சப்ஜெக்ட் கேட்கணும். புரியுதுங்களா? குட் ஷெப்பர்ட் பைபிள் ரிசர்ச் சென்டர் என்கிற, புரியுதுங்களா, இந்த வெப்சைட், அந்த ஒரு யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்களா இந்த பாடங்கள் இருக்கிறது. இதை கேட்காம திடீர்னு இதை கேட்டவங்க தயவு செய்து அதை முதல்ல கேட்டுருங்க, இல்லைன்னா இது புரியாது. ஒருவேளை நீங்கள் அந்த 46 வகுப்புகளை முழுமையாக கேட்டிருந்தால் இந்த அழைப்பு உங்களுக்கு நல்லா புரிய. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இங்கே இருக்கிற எல்லா பெயர் சபைகளும் அழிஞ்சு போகுது, வாத வரப்போகுது. அதனால தான் சொன்னார், நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஸோ இதை கேட்ட சகோதரருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும், கட்டாயமாக அதிர்ச்சியாக இருக்கும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு அப்படித்தான் இருந்ததுங்க, எங்களுக்கு அப்படித்தான் இருந்தது. இப்போ ஒரு கேள்வி, ஏன் பிரதர் வசனம் இப்படி சொல்லுது அவளை விட்டு வெளியே வாங்கன்னு? இப்போ ஏன் ஒருவேளை இந்த சத்தியம் இது உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த பாபிலோனுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அல்லது அந்த பெயர் சபைக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இல்லையா, சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லி அவங்களையும் கொண்டு வரலாம் இல்லையா, அங்கேயே இருந்து இந்த வேலை செய்யலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் என்ன? வெளியே வாங்கன்னு தேவன் சொல்லிட்டார், அவ்வளோதான். ஏன் அப்படின்னா எரேமியா 51ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீங்கள். சொல்லிட்டார், வெளியே வந்துருங்க, அவங்க ஆத்துமாக்களை தப்புவீங்கள், இது கர்த்தர் அதனிடத்தில் பழிவாங்கும் காலம். தேவனே பழிவாங்க போறாரா? உண்மையான கிறிஸ்துவுடைய சாட்சிகளை கொன்று குவித்த ஒரு ஆர்கனைசேஷன், அவருடைய பட்சம் இல்லையா, இயேசு கிறிஸ்துடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலே அந்த வேசி நிறைந்திருக்கிறாள், விடமாட்டார். அந்த அமைப்பு அழியத்தான் போதும். அதனால தான் அதை விட்டு வெளியே வாங்க. பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலருங்கள், அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். இப்போ இது எப்படி தெரியுமா இருக்குது? நீங்கள் வேணால் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஏதாவது குணமாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு. ஆனால் அடுத்த வசனம் சொல்லும்போது, பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, அதை விட்டுருங்கன்ட்டார். நீங்கள் போய் அங்கே திருத்தவே முடியாது. நாங்களாம் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கோம், சரியா? நாங்களும் விட்டு வந்த சபைகளை போய் ட்ரை பண்ணியிருக்கோம், அதெல்லாம் திருத்தவெல்லாம் முடியாது. நம்ம திருந்திக்க வேண்டித்தான். சொல்லிட்டார், பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகாது, விட்டுருங்க. ஏன்னா அதனுடைய ஆக்கினை வான மட்டும் ஏறிடுச்சு. இதே தான் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் இருக்குதுங்க. அதனுடைய ஆக்கினை வானம் மட்டும்னா புரியல, தேவன் வரைக்கும் போயிடுச்சான். இதனுடைய அக்கிரமம் கம்ப்ளைண்ட் தேவன் வரைக்கும் போயாச்சு மேலே. அதனால தான் அங்கிருந்து கிறிஸ்துவ அனுப்புகிறார் தேவன் 2ஆம் வருகையில் இதை அழிக்கிறதுக்கு. புரியுதுங்களா? இந்த அமைப்பை அழிக்கிறதுக்கு. ஏன்னா இவங்க வேற ஏதோ ஒரு பேரில் செய்திருந்தாங்கன்னா அது உலகத்தோடு சேர்ந்து அழிஞ்சு போயிடும். ஆனால் தேவனுடைய பேரில், கிறிஸ்துடைய பேரில், வேதத்தை, அவருடைய பைபிளை கையில் வச்சுக்கிட்டு அத்தனையும் தவறாக போதுச்சு. ஒரு சமுதாயத்தை, ஒரு ஜெனரேஷனையே அழிச்சிட்டாங்க பாருங்க, சாத்தானுடைய அமைப்பு. அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்தோடனே
பாபிலோன் விழுந்தது இன்னைக்கு விழுந்தது தான் ஆயிருக்கு. அழிந்தது இன்னும் கொஞ்ச நாள்ல. ஏன் இன்னும் அழியல தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள். இதனால தான் இன்னும் அழியல. ஏன் தெரியுமா இன்னும் பாபிலோன் அழியல? பாபிலோன் ஆர்சி சபை, குமாரத்தி பிராட்டன்ஸ் சபை, அதுக்கு மத்தியில் குடியிருக்குதா உண்மையான சியோன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டுகிற வருகிற ஒவ்வொரு பிள்ளையும் சியோன். இந்த சியோன் எங்க குடியிருக்கு? பாபிலோனின் குமாரத்தி, மேக்சிமம் பாபிலோனுடைய குமாரத்தின் கையில் தான் இருக்கு. உன்னை விடுவித்துக்கொள். விடமாட்டாங்க. சில நேரத்தில் இது இங்கே சத்தியமே இல்லைங்க, நான் உண்மையான சத்தியத்தை தேடி போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லி மிரட்டுவாங்க தெரியுமா? உனக்கு கல்யாணம் கிடையாது, உனக்கு கல்ற கொடுக்க மாட்டோம், என்னென்னமோ சொல்லி மிரட்டுறாங்களாம் நிறைய பேர்த்து. அதனால தான் சொன்னார், உன்னை விடுவித்துக்கொள். விடமாட்டாங்க, மிரட்டுவாங்க. பாபிலோனின் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோன். இன்னும் கொஞ்சம் சியோன் அதை விட்டு வெளியே வர வேண்டியது இருக்கு. வெரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் காலிங். இந்த மாதிரி சில சத்தியங்கள் மூலம் தேவன் கொடுக்குறார். யாருக்கெல்லாம் காது இருக்கோ வெளியே வந்துருங்க. பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, வெளியே வந்துருங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் தேவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்குறாரு தெரியுங்களா? பாருங்க 8ஆம் வசனம் வாசிக்கலாம். முதலியே பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எப்ப வெளியே வர்றோமோ அப்பதான். இப்ப நம்ம புரியுதா? அந்த கொள்கை, அதனுடைய கோட்பாடுகள், அதனுடைய தவறான சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், அதனுடைய உறவுகள் எல்லாத்தையும் விட்டு வெளியே வரணும் தேவனுடைய பிள்ளைகள். வெளியே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மகிமை உண்டாகும். கடைசியில் எப்படி முடிக்கிறார் தெரியுமா? ஒருவேளை நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு. இப்போ யாரை பார்த்து கூப்பிட்றாரு? அவருடைய கண்மணியை பார்த்து தான் கூப்பிட்றாரு. பாருங்கள், நானே என்னுடைய கண்மணியை தொடவே முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். என்னுடைய கண்மணியை என்னால் தொட முடியலையே. தேவனுடைய கண்ணு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணுக்குள் இருக்கிற மணிதாங்க உண்மையான சியோனின் பிள்ளைகள். தொடவே முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுக்கலாம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த ஆசீர்வாதம் எப்போ தெரியுங்களா நமக்கு கிடைக்கும்? இந்த பெயர் சபைகளை விட்டு வெளிவரணும். அதனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் விட்டு வெளியே வரணும். உண்மையான சத்தியத்துக்கு வந்து நிற்கணும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்கள் வெளியில் வர்றதுக்கு தயார், வெளியே வந்துட்டு நாங்கள் எங்கே போகிறது? வெளியே வரணும்னு சொல்லி கூப்பிட்டவர் நடுத்தரவில் நிறுத்த மாட்டார். நீங்கள் எங்கே போகணுங்கிற கைடன்ஸையும் இதே சத்தியத்தின் மூலம் கொடுப்பார். அப்போது நீங்கள் உங்கள் சபைக்கு நீங்கள் கூப்பிட்றீங்களா? அல்ல. நல்லா புரிஞ்சுக்கலாம். இது சபை சேர்த்துவதற்கான அல்லது ஆள் சேர்த்துவதற்கான ஊழியம் அல்ல. உண்மையான திருச்சபையில் தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்துற ஊழியம். புரியுதுல்ல? இப்போ நாங்கள் ஒரு சபையில் இருக்கோன்னா இந்த சபை எல்லாத்தையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகுமா? அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அவருடைய போதகம், அவரால் அவரை பின்பற்றக்கூடிய உண்மையான பிள்ளைகளுடைய ஐக்கியம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதில் சேரலாம். அது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பை தேவன் கொடுப்பார். ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க பரலோகத்துக்கு. உங்களையும் கூட்டிகிட்டு போவாங்க, அவங்களும் போயிடுவாங்க. அவ்வளோதான். ஆனால் என்ன பிரச்சனை? அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இன்னும் நிறைய சத்தியங்கள் நம்ம படிக்கணும். சும்மா எடுத்தோன்னே இவர் நல்லா பேசுகிறாருங்க, இவர் பின்னாடி போயிடலான்னு போயிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அவர்கள் புது சிருஷ்டியா? அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்களா? தேவனுடைய சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்கிறாங்களா? அதன்படி நடக்கிறாங்களா? இதெல்லாம் பார்க்கணும். இந்த சத்தியங்களை அதிகமாக அறிந்து கொள்ள இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தையும் தேவன் கொடுப்பாருங்க. கட்டாயமாக கொடுப்பார். ஒன்றும் பயப்படாதீங்க. ஆனால் தேவன் ஒரு விஷயத்தை சொல்கிறார், என் ஜனங்களே அவளை விட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. ஏன் அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு பவுலும் பேதுருவும் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் கலாத்தியருக்கு பவுல் எழுதும்போது பாருங்கள், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். நீங்க தேவனை அறியாத இருந்தபோது மற்ற தேவர்கள் அல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்க அடிமையா இருந்தீங்க. இப்போ நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற உண்மையான யாவே தேவன் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தகப்பன். நம்ம எல்லாருக்கும் அவர் தகப்பன். அந்த தேவனை கிறிஸ்துவின் மூலம் நம்ம அறிஞ்சிருக்கிறோம்.
அப்படி அறிந்திருக்க அல்லது அந்த தேவனாலே அறியப்பட்டிருக்க நீ என்ன பண்ணாதீங்க, பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? யோசனை பண்ணி பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே. ஒரு சபையில் இந்த மாதிரி சத்தியங்கள் பேச கூப்பிடும்போது போயிருந்தோம். 25 பாட்டு பாடுறாங்க, 3 மணி நேரம். அத்தனை நேரம் வேஸ்ட். எத்தனை பாடங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடங்கள் கேட்டிருக்கலாம். எத்தனை வேஸ்ட் பண்ணுறாங்க தெரியுங்களா? துதிக்கிறோம் துதிக்கிறோங்கிற பேரில் நம்முடைய துதிப்பு எல்லாம் தேவன் வந்து யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய மனநிலை, நம்முடைய பரிசுத்தை தாங்க தேவன் பார்க்குறாரு. நம்ம சும்மா வந்துட்டு அப்படியே துதிக்கிறதையே பார்க்குறாரு. அவர் நிறைய வசனங்கள் படிச்சிருக்கீங்க. நாவினால் அல்ல, வசனத்தினால் உண்மையினால் அன்பு கூறுங்கிறார். துதிக்க கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. துதித்தல் என்பது வாயில் வர்றது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வாழ்க்கையிலேயே தேவனை துதிக்கணும். நம்முடைய கேரக்டர் பார்த்து நம்ம தேவன் யாருன்னு பார்த்து மற்றவங்க பாராட்டணும். அதுக்கு பேர் தாங்க துதிக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, டைமு, தங்களுடைய காலங்கள், நேரம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறாங்க. யோசனை பண்ணி பாருங்க. அதனால தான் சொன்னார், பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு மறுபடியும் போகிறது எப்படி கேட்குறாங்க. கடைசியாக சகோதரரே, இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பவுல் சொல்கிறார் பாருங்க, 2 கொரிந்தியர் 6:14 வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. யாரு கூட பிணைக்கப்படக்கூடாது? அவிசுவாசிகள். புரியுதுங்களா? விசுவாசிகள் அவிசுவாசிகளுக்கு விளக்கம் நமக்கு தெரியும். அவிசுவாசிகளுங்கிற சத்தியத்தையே நம்பாதவங்க, அதை பெருசாக எடுத்துக்காதவங்க, அவங்களோட போகக்கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அடுத்தது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? அதனால தான் வெளியே வர சொன்னார், என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்க. ஏன்னா தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே உலாவி வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் ஏற்கனவே சொன்னபடி நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதனால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமான போதகம், அசுத்தமான குணலட்சணம், அசுத்தமான நடைமுறைகள் எதையும் தொற்றாதீங்கிறார். போனால் தொடுவோம். புரியுதுங்களா? போனால் தொடுவோம். ஒரு கோபக்காரரோட ஒரு வாரம் இருந்து பாருங்க, கோபம் நமக்கு எக்கச்சக்கமாக வரும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஒரு பாசக்காரரோடு இருந்தோம்னா பாசம் வரும். அதே மாதிரி ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான சத்தியத்தில் நடக்கக்கூடியவர்களோடு இருந்தால் அந்த ஒரு நிலைமைக்குள்ளே போவோம். பொய்யான அஞ்ஞானத்தில் நடக்கிறவங்களோட போனால் அஞ்ஞானம் தான் வரும். அதனால தான் சொன்னார், நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீங்க. அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, அப்போ எப்போ தான் தேவன் நம்மளை பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறாராம்? இதை விட்டு என்னைக்கு வெளியே வர்றோமோ, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்களும் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பவுல் பேசுகிறாருங்க. ஆனால் யார் பேசுகிற மாதிரி முடிக்கிறார்? என்னைக்கு வெளியே வர்றீங்களோ அன்னைக்கு நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் அப்பாவாக இருப்பேன், எனக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீங்க என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அப்போது இதை சொல்கிறவரே நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன். பாபிலோனை விட்டு வெளியே வாங்கன்னு கூப்பிட்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வெளியே வாங்கங்கிறார், தேவனும் வெளியே வாங்கங்கிறார். அவர்களை மதித்து தேவனை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஸோ தேவன் சொன்னதுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு என்னைக்கு கீழ்ப்படிஞ்சு வெளியே வரமோ அன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். சரிங்களா? ஸோ அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் இதோட முடிவடைகிறது. அந்தி கிறிஸ்து யாருங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதையை தாங்க யோவான் கடைசியில் எழுதினார், இந்த சத்தியத்தை ஒருத்தவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலின்னா அவங்கள வீட்டில் சேர்த்தாதீங்கன்னு. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, ஆளாளுக்கு யாராருக்கும் யாராரும் பிரியும் இல்லையா, அவங்கள பார்த்து சொல்லிடுது உங்களை வீட்லேயே சேர்த்தக்கூடாது. இந்த உண்மையான சத்தியங்களை ஒருத்தர் கொண்டு வரலைன்னா அவங்கள வீட்டில் சேர்த்தாதீங்கன்னு. நல்லா புரிஞ்சுக்கலாமா? வீட்டில் சேர்த்தாதீங்கன்னு என்ன அர்த்தம்? அதாவது அவங்கள வெறுத்துங்கிற அர்த்தம் இல்லை, அவங்களுடைய தவறான விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்காதீங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்க இல்லையா? ஒருத்தர் வந்து வர்றாங்கன்னா நம்ம அவங்கள வந்து என்ன செய்யணும்? அவங்களுக்கு பராமரிக்கிற, அவர் யாராக இருந்தாலுமே அவங்கள பராமரிக்கணும்.
அவர் சொன்ன ஐடியா வேற ஒன்றும் இல்லை. அவங்களுடைய தவறான கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் நீங்கள் இடம் கொடுத்துட வேண்டாம். சரியா? ஓகே. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ இந்த சப்ஜெக்ட் கேட்டீங்க இல்லையா? இப்போ நம்ம சகோதரர்லாம் பேசிக்குவாங்க. இதுக்கு முந்திக்கு சப்ஜெக்ட் கேட்டவங்க, பிரதர் நீங்கள் எப்போ பாபிலோன்றது வந்தீங்க அப்படின்னு கேட்டால், அவர் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பாபிலோன்றது வந்தேன் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு புரியும் இல்லையா? இதே இந்த சத்தியம் கேட்குறதுக்கு முன்னாடி இவர் எங்கே பாபிலோனில் எங்கே இருந்தார், இவர் அங்கே எங்கே பக்கத்தில் ஒரு ஊரில் தான் இருந்தார் அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இது தேவ பாஷை இல்லையா? தீர்க்க தரிசன பாஷை. பாபிலோன் இருந்தால் அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அரசியல் இருந்தோம்னு புரிஞ்சுக்கணும். பாபிலோன் குமார்த்திக்கிட்ட 4 வருஷம் இருந்தேன் அப்படின்னா ப்ராட்டஸ்டன்ட் கிட்ட 4 வருஷம் இருந்துன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ இதுதான் தீர்க்க தரிசன பாஷை. இந்த பாஷையில் தான் தேவன் பேசியிருக்கார். ஸோ அடுத்த பாடம் என்ன தெரியுங்களா? பாபிலோன் சொல்லி ஏன் இந்த போப்பு மார்க்கத்துக்கு தேவன் பர்டிகுலராக பாபிலோன் ஏன் பேர் வச்சார்? ஒரு பெரிய சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு சத்தியம் இருக்கிறது. அடுத்த வாரம் பாபிலோனின் நியாய தீர்ப்பு என்கிற பாடத்தில் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு, கேட்ட சத்தியங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி வாழ்வதற்கு தேவன் தாமே நமக்கு பரிசுத்தாவின் வழிநடத்தலை அதிகமாய் தந்தருள்வாக. நாம் யாவரும் கண்களை மூடி நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் இந்த மாலை பொழுதில் ஏறெடுக்கிறோம் தந்தையே. இதோ இந்த நாளிலே நாங்கள் வெறுமையாய் செல்லாதபடி உம்முடைய தாசன் மூலமாக நீர் கொடுத்த இந்த விலையேறப்பெற்ற பாடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. கேட்ட பாடங்களின் அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்தி தேவரீர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான அந்த நிச்சயராஜ்யத்தில் நாங்கள் அனைவரும் சென்று சேர தேவரீர் தாமே எங்களுக்கு பரிசுத்தாவின் வழிநடத்தை அதிகமாக எங்களுக்கு தந்தள்ள வேண்டுமா என்று கொண்டாடுகிறோம். விசேஷமாக இதோ இந்த கூடுகையினுடைய நிறைவு பகுதியிலே நீர் எங்களை கடந்து வர கிருபை செய்திருக்கிறீர். மீண்டுமாக நாங்கள் ஒன்று கூடும் வரைக்கும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மன்றாட்டுக்களை நாங்கள் பணிவோடு இருக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.